ஆஸ் அ உமன் வந்து தேர் ஆர் மெனி சேலஞ்சஸ். இப்போ அதாவது இந்த ஸ்பேஸ் தான் எனக்கு வேணும், இப்படி தான் நான் வாழ்வேன் அப்படின்னு வர்றதுக்கு எனக்கு இத்தனை வருஷம் ஆச்சு. இப்போ தான் வந்து ஐ கேன் சே எஸ் ஐம் கம்ஃபர்டபுள். நான் இருக்கும் இடம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, நான் நினைக்கும் விஷயங்கள் என்னால் செய்ய முடியுது அப்படிங்கிற இடத்துக்கு. என்ன மாறிடுச்சு இந்த டைமில்? அந்த மாதிரியான ஒரு சூழலை ஆணும் பெண்ணும் பார்க்குறாங்கன்னா அந்த சூழல்ல இருந்து அவங்களோட பார்வை வந்து அதான் ஷேப் பண்ணும். அந்த சினாரியோ அவங்களோட பார்வையை ஷேப் பண்ணும். ஸோ அப்போ ரைட், இவனும் ஈக்குவலாக பண்ணுறான், இந்த அம்மாவும் ஈக்குவலாக பண்ணுறாங்கன்னா 2 பேரும் ஈக்குவலான ஆட்கள் தான். அப்போ 2 பேரும் ஈக்குவலாக ரெஸ்பெக்ட் பண்ணும். பாப்புலர் கல்ச்சர்லேயும் அதே ட்ரெடிஷன் இருக்கும். ஆனால் இப்போ ஆஃப் லேட் சொசைட்டியில் என்ன ஆயிடுச்சுன்னா பெரிய ஒரு எக்கனாமிக் இம்பேலன்ஸ் வந்துருச்சு. இது ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபேமிலி செட்டப். உங்களை பொறுத்தவரை ஒரு ஃபேமிலி செட்டப் ஐடியா எப்படி இருக்கணும் மாடர்ன் சொசைட்டி? அதாவது எப்போ வந்து ஆண் வெளியில போய் வேலை செய்யணும், பெண் வீட்டில் பார்த்துக்கணுன்ற அந்த கான்செப்ட் உருவாச்சுங்கிற கேள்வியை நம்ம கேட்க ஆரம்பிக்கணும். ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா நைட் வாக். அங்கே தைரியமாக நைட் வாக் போவேன். சிங்கப்பூர் போனாலும் வீல் கோ. பட் இங்கே நம்ம பண்ண முடியாது. இங்கே மேல் டாமினேஷன் இருக்குது அப்படின்றத ஒரு நெகட்டிவாக பார்க்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஆக்டிவிஸ்டாக பார்க்குறீங்க இல்லையா, இது சரி பண்ணணும்னு பார்க்குறீங்க இல்லையா, அப்படி பார்க்க மாட்டாங்க. ஆனால் அதை ஒரு ரியாலிட்டி அதை பார்ப்பாங்க. இங்கே மேல் டாமினேஷன் இருக்குது, இது வழியாக நம்ம எப்படி உள்ளே புகுந்து மேலே போகலாம், இதில் நம்ம எப்படி நம்ம வழியை கண்டுபிடிக்கலான்னு பார்ப்பாங்க. ஸோ நம்ம ஆண்களுக்கு இந்த ஈகோ இருக்குன்னா அதை டச் பண்ண வேண்டாம், பட் அதை பைபாஸ் பண்ணி எப்படி போகலாம். ஜென்ரலாக ஒரு மென்னுடைய பெர்ஸ்பெக்டிவ், வாட் இஸ் எக்ஸ்பெக்டேஷன் அவுட் ஆஃப் மேரேஜ்? என்ன தேவை இருக்கு திருமணத்தினால? இட்ஸ் எ டைரக்ட் क्वेश्चन. எனக்கு நான் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. அதான் எனக்கு எதுனாலும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சுது. அவங்க ஒர்க் பண்ணாலும் எனக்கு ஓகே தான், ஒர்க் பண்ணலாலும் ஓகே தான். அதாவது பெண்கள் வந்து நிறைய ஃப்ரீடம் வேணும்னு நினைக்கிறாங்க. பட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தன்னை வேலிடேட் பண்ணுறதுக்காக. யூ டோன்ட் நீட் வேலிடேஷன். ஒரு ஃபேமிலி கல்யாணம் பண்ணணும்னா நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது பெரிய ஒரு மோசம் தான். ஆனால் அந்த பணத்தை யார் அந்த ஃபேமிலியிலேருந்து மொபிலைஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? தமிழ் உறவுகளுக்கு இணையவளின் அன்பான வணக்கங்கள். ரொம்ப நாளாயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 8 மாதத்துக்கு பிறகு உங்களை எல்லாரும் சந்திக்க வரேன். ஏன் இணையவள் சேனலில் வந்து கண்டென்ட்டை நிறுத்தணும் அப்படின்னது காரணம் என்ன அப்படின்னா, நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி யோசித்தேன். தமிழர்களை இணைக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி யோசித்தேன். ஆனால் அது வேறு மாதிரி போனதுனால சரி இது இந்த ட்ராக் நம்மளுடைய இல்லை அப்படிங்கிறதுனால அதை நிறுத்தி நிதானமாக மறுபடியும் வர. இந்த முறை நம்ம எடுக்க போகிற ட்ராக் ரொம்ப ரொம்ப சிம்பிள், அதே சமயம் ரொம்பவும் தேவையான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, தமிழர் வாழ்வியல். நம்ம வாழ்வியலில் எதை நம்ம எடுத்துக்க முடியும், எதை விட்டதுனால நமக்கு வந்து வாழ்க்கையை தொலைச்சிருக்கோம், எதனால நம்ம வந்து பின்தங்கி இருக்கோம், எதனால நிம்மதியற்ற ஒரு நிலையில் இருக்கோம் அப்படிங்கிறது தான். முக்கியமாக வந்து ஆணுடைய கோணங்கள் பெண்ணுடைய கோணங்கள் நம்ம வந்து சரியாக பார்க்குறது கிடையாது. அப்போது அதை வந்து விவாதிக்கிறதுக்கு 2 பேரும் வேணும் இல்லையா? அதனால் நம்மளுடைய முதல் விருந்தினராக கேப்ரியல் அவர்கள் இருக்காங்க. ரொம்ப நன்றி கேட்ட உடனே வந்ததுக்கு. ஆக்சுவலி we took some time இல்லை? ரைட். ஆமாம். எதனால யோசிச்சிங்க? என்னன்னா எனக்கு யூஸ்வலாக ஃபோக்கஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். சக்ஸஸ்ஃபுல்லாக யூடியூப்பில் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. எனி ப்ரொஃபஷன். நான் எல்லாத்துலேயும் கை வைப்பேன். ஸோ கொஞ்ச நாள் ஹிஸ்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பொலிட்டிக்ஸை ஃபோக்கஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் மாற்றி கை வச்சுட்டு இருந்தேன். ஏற்கனவே நிறைய இடத்துல ஆக்குப்பைடாக இருந்தேன். ஸோ இப்போ நீங்கள் ஒரு புது ஜானரை, இன்னொரு புது ட்ராக்கை நீங்கள் உள்ளே கொண்டு வந்தீங்க. ஸோ அதையும் ஃபோக்கஸ் பண்ணால் கரெக்டாக ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்ற டவுட் இருந்தது. ஓகே. ஆக்சுவலாக வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அரசியல் அப்புறம் ஒரு ஜான்ரை போயிட்டே இருக்கோம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக மனிதனுடைய இயல்பம் அதுதானே. ரைட். நம்ம எப்போவுமே நம்ம என்ன சொல்கிறோம்னா ப்ரொஃபஷனலிசம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு. பட் வி ஹேவ் வேரியட் டிபார்ட்மெண்ட்ஸ் இன் ஆர் ஹெட். அப்போ நம்ம அந்த ஃபோக்கஸ் வந்து ஒன்றுத்தில் மட்டும் கொடுக்கறதுனால நம்ம வெற்றி அடைகிறோமா அப்படிங்கிற கேள்வி எனக்கு எப்போவுமே உண்டு, எஸ்பெஷலி ஆஸ் அ உமன். ஏன்னா எனக்கு வந்து அரசியல் பிடிக்கும், தொழில் ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் மை பிஸ்னஸ், அதில் வந்து அவ்வளோ ஒரு பேஷனட்டாக இருப்பேன். அதே மாதிரி தமிழ் ரொம்ப பிடிக்கும், படிக்க ரொம்ப பிடிக்கும், ஹிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும், வாழ்வியல் பற்றி பேசுகிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்போ இது எல்லாமே சேர்ந்து வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நானுமே ஐ வில் பி வெரி கன்ஃபியூஸ்டு. பட் தென் ஐ திங்க் ஒரு இடத்துல டிபார்ட்மெண்டலைஸ் பண்ணிவிட்டு we should exhibit what we know அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு பாத்தை. எஸ்பெஷலி வந்து the challenges as a woman. நம்ம இப்போ தான் பேசிகிட்டு இருந்தோம் தமிழ், அதாவது என்ன சொல்ல, தமிழ் தேசியம்
பேசக்கூடிய எந்த அரசியல் சார்புமற்ற ஒரு பெண்ணாக வந்து ஐ ஹவ் ஹேட் மை ஃபேர் சேலஞ்சஸ். ஏன் வந்து சேலஞ்சஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வை இஸ் இட் தட் வி ஆர் நாட் ஏபிள் டு இன்டெகிரேட் அவர் செல்ஃப் உள்ள வந்து அந்த அதான் இப்போ வந்து என்னை பொறுத்தளவில் சொசைட்டியில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸுமே ஒரு மூமெண்ட்டுக்குள்ளே ஒரு பார்ட்டிக்குள்ளேயும் இருக்கும். சொசைட்டியில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து அங்கேயும் பெனிட்ரேட் ஆகும், எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ்குள்ளேயும் அது பெனிட்ரேட் ஆகும். ஸோ இப்போ கேஸ்ட் கான்ட்ரடிக்ஷன் இருக்குன்னா கேஸ்ட் கான்ட்ரடிக்ஷன் ஆஃபீஸ்லேயும் இருக்கும், மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயும் இருக்கும், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்குள்ளேயும் டெஃபினட்டாக இருக்கும். அதே மாதிரி ஜெண்டர் கான்ட்ரடிக்ஷன் இருக்குது, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே ஒரு பெரிய முரண் இருக்கு. அந்த முரணும் டெஃபினட்டா எல்லா ஏரியாஸ்குள்ளேயும் பெனிட்ரேட் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். அஃப்கோர்ஸ் ஆனால் இப்போ என்னன்னா ஒரு மூமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அந்த கான்ட்ரடிக்ஷன்ஸை முடிஞ்ச அளவுக்கு மினிமைஸ் பண்ணணும். எல்லாருக்குமான ஃப்ரீ ஸ்பேஸ் கொடுக்கும்போது அந்த மூவ்மெண்ட் இன்னும் கொஞ்சம் கூட த்ரைவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஈழத்தில் நம்ம அது பார்த்தோம், எல்லாருக்கும் ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் கொடுக்கும்போது அந்த ஒரு சின்ன குரூப்பாக இருந்தாலும் பெரிய கிரேட்டர் இம்பேக்டை ஏற்படுத்த முடிஞ்சது. ஆனால் நார்மல் சர்க்கம்ஸ்டான்சஸில் இந்த கான்ட்ரடிக்ஷன்ஸ்லாம் சீரியஸான ரோல் ப்ளே பண்ணும். இப்போ ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் மாதிரியான டைம்லலாம் பார்க்கும்போது இந்த கான்ட்ரடிக்ஷன்ஸ்லாம் மறக்கப்படும். ஏன்னா எல்லாரையும் ஒன்று சேர்க்க வேண்டிய தேவை இருக்கும். ரேஸ் அப்படின்ற அந்த டிஃப்ரென்ஸ் மறக்கப்பட்டது, ஆண் பெண் அந்த டிஃப்ரென்ஸ் மறக்கப்பட்டது, பிரபுக்கள் அப்புறம் காமன் பீப்புள் அந்த ஹைரார்கி எல்லாம் மறக்கப்பட்டது, ஏழை பணக்காரன் அப்படின்ற ஹைரார்கி எல்லாம் மறக்கப்பட்டது. அப்புறம் அந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி அதெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு உள்ள. பட் அதான் சொசைட்டியில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம லைஃப்குள்ளேயும் நம்மளோட இன்ஸ்டிடியூஷன்ஸ்குள்ளேயும் பெனிட்ரேட் ஆகும். ஆமாம், அது எந்த ஏரியா இருந்தாலும் அந்த அந்த ஒரு டிஃப்ரென்ஸை பார்த்துட்டு தான் இருக்கு. ஆக்சுவலி எனக்கு மெயினாக என்ன சொல்லணும் விரும்பினேன் அப்படின்னா, ஆஸ் அ உமன் வந்து தேர் ஆர் மெனி சேலஞ்சஸ். இப்போ அதாவது இந்த ஸ்பேஸ் தான் எனக்கு வேணும், இப்படி தான் நான் வாழ்வேன் அப்படின்னு வர்றதுக்கு எனக்கு இத்தனை வருஷம் ஆச்சு. இப்போ தான் வந்து ஐ கேன் சே எஸ் ஐம் கம்ஃபர்டபுள். நான் இருக்கும் இடம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, நான் நினைக்கும் விஷயங்கள் என்னால் செய்ய முடியுது அப்படிங்கிற இடத்துக்கு. என்ன மாறிடுச்சு இந்த டைமில்? செல்ஃப் ரியலைசேஷன் தான். அதாவது இவ்வளோ நாள் வரைக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்கும்ல, எல்லா பெண்களுக்குமே இருக்குது. சி ஐ ஆக்சுவலி டூ ஃபேமிலி கவுன்சிலிங்க. நிறைய பேருக்கு வந்து எனக்கு நான் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு உறவு இருக்குது அப்படின்னா ஒரு கணவன் மனைவி உறவு தான். அந்த உறவு வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இந்த சமூகமே நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு எப்பவுமே உண்டு. ஆனால் அது வந்து ஸ்டெபிலைஸ் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். சி ஆஸ் அ உமன் இப்போ யூ கெட் மேரிட் அண்ட் கோ, வளரும் போதே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அந்த வளர்ற கடைக்கு அனுப்புவாங்க, கூட ஒரு குட்டி பையனை அனுப்புவாங்க. கேட்டால் ஆண் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை அப்படின்வாங்க. அப்போ அந்த இடத்துலயே வந்து நமக்கான ஒரு தே ஆக்சுவலி ரெடியூஸ் த உமன் பவர்ல அந்த இடத்துல. ஆனால் அதே சமயம் வந்து விமென் பவர் இன்னைக்கு வந்திருக்கிற ஒரு எம்பவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த எம்பவர்மெண்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணுற ஆளும் நான் கிடையாது. காரணம் என்னன்னா இன்னைக்கு இருக்கிற எம்பவர்மெண்ட்னால யாருக்குமே எந்த உபயோகமும் இல்லைன்னு நினைக்கிற ஒரு இடத்துல தான் இன்னைக்கு இருக்கிற எம்பவர்மெண்ட் எதை டிஃபைன் பண்றீங்க மேம்? See, the women வந்து they have their free choices. நான் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவேன், நான் இப்படி தான் போவேன் வருவேன், இட்ஸ் மை கால் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, மை பாடி மை விஷ். இதெல்லாம் இந்த எம்பவர்மெண்ட்னால யாருக்குமே ஒரு உபயோகமும் கிடையாது. நான் வேலைக்கு போகிறேன், ஐ கோ டு ஒர்க் லைக் எ மேன், ஐ கோ ஃபார் அ நைட் ஷிஃப்ட், ஐ கோ ஃபார் திஸ். அந்த இதனால என்ன யூஸ்? ஸோ எப்படி ஐடியலாக எப்படி எம்பவர்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எம்பவர்மெண்ட் வந்து உங்களுடைய இயல்பு. இப்போது சி உமன் லிட்ரலி பார்த்தீங்க அப்படின்னா என் இஷ்டத்துக்கு இருக்கிறதா லைஃப் என்ன, பட் என் இஷ்டத்துக்கு இருக்கிறதுனா என்ன? we've lost that part completely. அதாவது ஒரு உண்மையாகவே ஒரு ஆணும் பெண்ணுமே வந்து ஒரு நிறைவான வாழ்க்கை வாழணும்னா தன்னுடைய இயல்பில் வாழணும். இப்போ நான் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மதம் பிடிச்ச யானை அப்படின்வாங்க. சில சமயம் they'll tell she is very aggressive அப்படின்வாங்க. பட் ஒரு யானையோட இயல்பே மதம் பிடிக்கிறது தானே, இட்ஸ் நேச்சர் இல்லையா? அது நம்ம தவறாக சித்தரிக்க ஆரம்பிச்சிட்டோம் பாருங்க. அப்போது ஒரு பெண் வந்து ஒரு விஷயத்த வந்து ஒரு பேஷனட்டாக பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நான் பிஸ்னஸ் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும், உண்மையிலே வந்து என்னுடைய ஃபேமிலி எனக்கு கம்ப்ளீட் சப்போர்ட் இருந்ததுன்னா இன்றைக்கி நான் இருக்கிற இடமே வேறு. பட் அந்த சப்ரெஷன் இருந்தது, அந்த கண்ட்ரோல் இருந்தது. திஸ் இஸ் ஹவ். ஏன்னா மிடில் கிளாஸ் வேறு, மிடில் கிளாஸ் யூ நோ தட். நானே வந்து இந்த அளவுக்கு வந்ததே பெரிய விஷயம் தான் ஆக்சுவலி. என்னென்னா எந்த இடத்துலையும் ஹால்ட் கொடுக்கல, நான் அட்லீஸ்ட் ஒரு எம்எம்மாவது மூவ் பண்ணுவேனே தவிர்த்து ஸ்டாப் பண்ணது கிடையாது. பட் அந்த என்ன சொல்கிறது, வி கெட் இப்போ என்ன ஜென்ரலாக விமன் கேளுங்களேன், வை டிட் யூ அக்செப்ட் ஆல் த அப்யூசஸ்ன்னு கேட்டிங்க அப்படின்னா they'll come to one singular point. என்னென்னா ஃபார் சேக் ஆஃப் ஃபேமிலி, எஸ்பெஷலி ஃபார் த சேக் ஆஃப் ஹஸ்பண்ட், இல்லை நான் பெற்ற குழந்தைகளுக்காக,
அவங்க லைஃப் பீஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக கமோஷன், வீட்டில் ஒரு கமோஷன் இருந்ததுன்னா நிம்மதியாக இருக்காதுல்ல. அப்போ அந்த விமனுடைய ஃபோக்கஸ் வந்து அதில் தான் இருந்தது. பட் ஏன் இந்த கமோஷன் வருதுதான் எனக்கு இப்போ கேள்வி. ஸோ ஐடியலாக இப்போ ஃபேமிலி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? யூஸ்வலாக சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, ஆண் வந்து வெளியே போய் ஒர்க் பண்ணுவார், ஃபினான்ஷியலாக அவர் பார்த்துப்பாரு, பெண்கள் வந்து ஃபேமிலி சில்ட்ரன் இவங்களெல்லாம் பார்த்துப்பாங்க. இது ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபேமிலி செட்டப். உங்களை பொறுத்தளவு ஒரு ஃபேமிலி செட்டப் ஐடியலாக எப்படி இருக்கணும் மாடர்ன் சொசைட்டி? ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நானும் என்னுடைய டாக்டரும் பேசின ஒரு விஷயம் ஐ திங்க் ஐ ஷுட் ஷேர் ரைட் நவ். அதாவது எப்போ வந்து ஆண் வெளியில போய் வேலை செய்யணும், பெண் வீட்டில் பார்த்துக்கணுன்ற அந்த கான்செப்ட் உருவாச்சுங்கிற கேள்வியை நம்ம கேட்க ஆரம்பிக்கணும். பிகாஸ் எப்போ வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டோ ஒரு இண்டஸ்ட்ரி இதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சோ, கார்பரேட் கல்ச்சர் ஆரம்பிச்சதோ, அப்போதான் வந்து ஒரு ஆண் வெளியில போய் வேலை செய்ய ஆரம்பிச்சான். அதுக்கு முன்னாடி இட் வாஸ் ஆல் தற்சார்பு தானே, வீட்டுல எல்லாருமே தானே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் பரவாயில்ல, நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்ன, நான் இது பெருசாக படிச்சது கிடையாது. ஹிஸ்டாரிக்கலாக பெண்கள் வந்து குழந்தைகள் பெற்றுக்கிறதா நம்மளுடைய நம்மளுடைய தமிழர்கள் வாழ்வியலே எடுத்தீங்க அப்படின்னா, பண்டைய வாழ்வியல்ல பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயம் பண்றாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தோட விவசாயம் பண்ணுவாங்க. அப்போ ஒரு பெண்ணுக்கு ஒரு பிள்ளை பேர் வருதுன்னா அது வந்து அது குடும்பத்தோட அது வில் பி carried on. Right. So I will get my rest, or women I will get my rest. என்னுடைய புள்ள வளரும்போது அது எல்லார் கையிலையும் வளரும். ஏன்னா அந்த விவசாய குடும்பம்னா அந்த கணவன் மனைவி மட்டும் பண்ண போறது இல்லை, அவங்களுடைய உறவுகள் எல்லாமே. அதனாலதான் அந்த வீடுகள்லாம் வந்து பக்கத்துல இருந்த ஒரு சிச்சுவேஷன்லாம் இருந்தது. அப்போ இப்படிதான் நம்ம வாழ்ந்தோம். பெண் வந்து வேலைக்கு போக மாட்டாங்க, வீட்டுல குழந்தைங்களை மட்டும்தான் பார்த்துப்பாங்க அப்படிங்கிறது வந்து ஐ திங்க் இட் இஸ் ஏன்னா நானுமே அப்படிதான் பேசிட்டு இருந்தேன். ஒரு குறிப்பிட்ட கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் இட் இஸ் அ மேன்ஸ் ஜாப் டு ப்ரொவைட் அப்படின்ட்டு. பட் இங்க வந்து பேசிக் ஆஃப் லைஃபே நம்ம தொலைச்சிட்டோம்ல. இல்லை, அஃப்கோர்ஸ் இப்போ இன்னைக்கு இருக்கிற சொசைட்டி வந்து கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருச்சு. இப்போ என்னன்னா 2 பேர் வேலைக்கு போகணும், 2 பேர் பண்ணாதான் ஃபேமிலியை ரன் பண்ண முடியுன்ற அளவுக்கு சிச்சுவேஷன் மாறி இருக்கு. சொசைட்டி டிமாண்ட் பண்ணுது பெண்களும் ஒர்க்குக்கு வரணும், லேபர் ஃபோர்ஸில் அவங்களும் இன்வால்வாக இருக்கணுன்றது. ஆமாம், உங்களுக்கு 2 வீல் இருந்தால் தானே உங்களுக்கு வந்து வண்டி ஓடும். அப்போ வந்து எக்கானமி பொறுத்த வரைக்கும் சரி, அதே மாதிரி லைஃப் பொறுத்த வரைக்கும் சரி, 2 பேருமே ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க வேண்டிய இடத்துல தான் இருந்திருக்கோம். நம்ம என்ன அப்படின்னா இவங்களுக்கு எது வருதோ அது செய்கிறது, ஆண்களுக்கு எது வருதோ அது செய்கிறது. வலிமையான வேலைகள்லாம் வந்து ஆண்கள் கேன் டூ, வெரஸ் சில ஒர்க் வந்து இட்ஸ் ஈஸியர் ஃபார் த விமென்னா தே டூ இட். பட் அந்த எங்கே அந்த பேலன்ஸ் தவறுச்சுன்றதை நம்ம யோசிக்கணும் இல்லையா? எங்கே அந்த கண்ட்ரோல் வந்துச்சு? See when I was coming right now, அந்த வேன் டிரைவர் இது கேப் டிரைவர் சொல்கிறாரு, அந்த சத்தியெலாம் நடந்ததில்லை, ஏன் நடந்துச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. அதுக்கு அவர் கொடுக்குற காரணம் என்ன தெரியுமா? விமென் வந்து நிறைய ஆண்கள் தொல்லை பண்ணுவாங்க, அதனால தான் வந்து சத்தி ஏற வச்சுருவாங்க. அப்போ who should you change? எனக்கு ஆக்சுவலி வந்து I wanted to see what is a man's perspective on this, you know. Why a woman should go through all this? இப்போ எனக்கு ஒரு வாக்கிங், see when I go to France, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா நைட் வாக். அங்கே தைரியமாக நைட் வாக் போவேன். சிங்கப்பூர் போனாலும் வீல் கோ, பட் இங்கே நம்ம பண்ண முடியாது. அப்போது இங்கே இப்போது எனக்கும் இன்னொருத்தருக்குமே ஒரு டிபேட் நடந்தது. ஹி வாஸ் ஆல்சோ வெரி அப்செட் பிகாஸ் ஐ செட் யூ ஆர் ஃபோக்கஸிங் ஆன் அ உமன், டூ திஸ் டூ தட், நீங்கள் ஆடைகள் இப்படி தான் அணியணும், நீங்கள் வெளியில் போகக்கூடாது. இந்த ஆக்சுவலி when I go to France, சிங்கப்பூர் இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நைட் வாக் ரொம்ப சுலபமாக பண்ணலாம், பயம்லாம் இருக்காது தனியாக ஒரு பெண் போகிறது அப்படின்னு. ஆனால் அதே வந்து இங்கே நம்ம தமிழ்நாட்டிலையோ இல்லை இந்தியாவிலையோ பண்ண முடியாது. இப்போ இதை வந்து நம்ம வெளிப்படுத்துகிறோம். எங்கே போனாலும் வந்து வி ஆர் பீயிங் அட்டாக்ட் அப்படின்ற போது தெர் வாஸ் பர்டிகுலர் வீடியோ என்னென்னா பெண்கள் வந்து போகக்கூடாது, இந்த மாதிரி தனியாக போகக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்றது. ஐ வுட் லைக் டு சேஞ்ச் த நரேட்டிவ். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எப்பவுமே வந்து நீங்கள் இப்படி பண்ணாதீங்க, அப்படி செய்யாதீங்க, இங்கே போகாதீங்க, ரெஸ்ட்ரிக்டடாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு அந்த ஆண்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். யூ கேன் நாட் டூ திஸ் டு த உமன் அப்படின்னு சொல்ல பழகுவோமே. ஒரு 30 minutes ஒரு டாக் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், 25 minutes விமென்க்கு அட்வைஸ், 5 minutes வந்து பசங்களுக்குன்ற போது சேஞ்ச் இட்டுங்கிறேன் நான். 25 minutes ஏன்னா ஆண்கள் மாறினாங்க அப்படின்னா there will be peace, right? ஒரு வீட்லேயுமே அதுதான் நான் சொன்னேன். எப்போவுமே சொல்லுவாங்க பெண்கள் வந்து ஒரு வீடு வந்து பெண்ணை வச்சு தான் அப்படின்வாங்க. என்னால் அதை அக்செப்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா முடிவு எடுக்கிற இடத்துல ஆண்கள் தான் இருக்காங்க. அப்போ யார் நரேட்டிவ் செட் பண்ணணும்? குடும்பம் எப்படி இருக்கணும்னு யார் செட் பண்ணணும்? ஆண்கள் தானே பண்ணணும்.
இதெல்லாம் தான் வந்து நான் ரொம்ப யோசிப்பேன். ஸோ வி ஹாவ் டு சேஞ்ச் தட் திங்கிங். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பெண்ணை பெற்ற ஒரு தாய் தகப்பன் பொறுப்பாக இருக்கணும். பொண்ணு பிறந்துருச்சு இனிமேல் வந்து நம்ம இன்னும் பொறுப்பாக கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆண்கள் பெற்றவங்க தான் இன்னும் கவனமாக இன்னும் பொறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது இஸ் மை வியூ. ஆனால் டீச்சிங்கில் தான் எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு விஷயத்தை டீச் பண்ணி ஒரு ஜெண்டரோட பிஹேவியரல் பேட்டர்னை மாற்ற முடியும், இல்லைனா ஒரு நாட்டோட பிஹேவியரை மாற்ற முடியும், ஒரு கிளாஸோட பிஹேவியரை மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா? த்ரூ டீச்சிங் மட்டுமே? டீச்சிங்ன்றதை விட வி ஹாவ் டு அப்ளை இட் இன் அவர் லைஃப். பசங்க வந்து ஜென்ரலி பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய இமிட்டேஷனாக இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காங்க, அப்பா பயங்கரமான குடிகார். ஓகே, என்னுடைய ஏஜ் குரூப் தான் வச்சுக்கோங்களேன். அந்த வளர்கிற ஸ்டேஜில் வந்து அந்த குட்டியை தொடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கு வந்து ஹீ ட்ரிக்ஸ், ஹீஸ் நாட் ஏபிள் டு. அப்போது எதுவாக இருந்தாலும் வந்து அந்த அப்பாவுடைய பிஹேவியர் அப்படியே வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். சேம் வித் த விமென் ஆல்சோ. அம்மாவுடைய பிஹேவியர் இப்போது ஐ திங்க் நம்ம கிட்டத்தட்ட வில் பி கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஏஜில். ஐ டோன்ட் நோ, அவங்களுக்கு வாய்ஸ் தெரியல, அதனால் ஐ எம் நாட் ஏபிள் டு ஜட்ஜ். பட் இருந்தாலும் வந்து நான் வளர்கிற ஸ்டேஜில் என்ன அப்படின்னா அம்மா மாதிரி இருக்கக்கூடாதுன்னு வளர்ந்தேன். ஸோ ப்ராபப்ளி மை ஹஸ்பண்ட் அந்த இவங்க ஸ்டேஜ்லலாம் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா அப்பா மாதிரி இருக்கணும்னு வளர்ந்துருப்பீங்க. இப்போ அந்த கான்ஃப்ளிக்டே இப்போ எங்கள் ஏஜ் குரூப்லன்னா நிறைய கான்ஃப்ளிக்ட்டு, நிறைய டிவோர்ஸஸ் இருக்குது, நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் உள்ள ஒரு செட் ஆஃப் பீப்புள்னால் என்னுடைய ஏஜ் குரூப் தான் ஆக்சுவலாக. என்ன காரணம்னா இப்போ நீங்கள் சொன்னீங்களே டீச் பண்ணி வர்றதான்ட்டு, பார்த்து வர்றது மீடியாவை என்ன போர்ட்ரே பண்ணுச்சு. டேக் ஆல் த ஃபிலிம்ஸ், எம்ஜிஆர் ஃபிலிம்ஸ் எடுத்துக்கோங்க, சிவாஜி பாசம்லாம் காட்டுறோம். இந்த விசு படம்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க எல்லாரும். பட் ஆக்சுவலி விசு படம்லாம் பிரேக்ஸ் த ஃபேமிலி. இன்றைக்கி உட்காந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் சே த அப்போ அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சுல நம்மளுடைய மக்களை. என் குடும்பம் நான் தனியாக பார்த்துக்கிறேன், அப்போது அண்ணன் தம்பி எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்த முடிவெடுக்கிறது தாண்டி என் பிள்ளைக்கு நான் டிசைட் பண்ணிக்கிறேன், உன் பிள்ளைக்கு நீ டிசைட் பண்ணிக்கோ. அங்கே ஒரு டிஸ்கார்ட் வந்துருச்சுல்ல. அதே மாதிரி ஒரு பெண் திருமணம் ஆகிட்டு போகிறான்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபேமிலி வந்து தன்னுடைய பொண்ணை அதை பார்க்குறது இல்லையே. தெர் ஆர் சோ மெனி பீப்புள் ஹூ ஆர் அந்நியப்பட்டு இருக்கிற விமென் வந்து நிறைய இருக்காங்கல்ல. ஏன் இந்த டிஸ்கார்ட்ஸ்லாம் வந்துச்சு? இது எக்ஸிஸ்டண்ட்டாக இருந்தது அப்படின்னா, ஏற்கனவே நம்மளுடைய சமூகத்தில் இருந்ததுன்னா இவ்வளோ ஒரு பண்பட்ட சமூகமாக நம்ம இலக்கியங்கள் சொல்கிற அந்த சமூகமாக இருந்திருக்க முடியாது. அப்போ எங்கே தவறு நடந்துச்சு நம்ம பார்க்கணும்ல. சம்திங் தட் இஸ் டோட்டலி ப்ரோக்கன். ஏன்னாச்சும் சைலண்ட் ஆகிட்டீங்க. அடுத்தது சரண்டர் ஆகலாம் நினச்சேன். என்னன்னா அடுத்தது எப்படி கொண்டு போகணுன்னு தெரில. இது எனக்கு ரொம்ப புது ஏரியாவாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு தான் ஃபஸ்ட் டைமாக நான் அந்த ஜெண்டர் கான்ஃப்ளிக்ஸ்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். நான் மைண்டில் போயிட்டு இருந்தேன், அடுத்து என்ன கேட்கலாம், என்ன பேசலாம், சரி உங்ககிட்டே விட்டுடலாம்னு நினச்சேன். இல்லை, எனக்கு என்ன அப்படின்னா மென் ஜென்ரலினோ பாய்ஸ் இப்போ கல்யாணம் பண்ணுற ஒரு பாய்ன்னு வச்சுக்கோங்க, எங்கள் வாழ்க்கை வந்து இந்த முட்டையிலேருந்து கோழி வந்ததா இல்லை கோழிலேருந்து முட்டை வந்துச்சா அப்படிங்கிற அந்த கேள்வியில் ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து நம்ம பேசணுமா இல்லை திருமண வாழ்க்கையிலேருந்து பேசணுமா அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு போயிட்டே இருக்கும். ஜென்ரலி பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை தான் கரெக்டாக இருக்கும்னு தோணும். அப்போ அந்த இடத்துல டிசிஷன் மேக்கிங் யார் பண்ணுறா? இவங்க தான் கல்யாணம் பண்ணணும். சரி, லவ் மேரேஜாக இருக்கட்டும், அரேஞ்ச் மேரேஜாக இருக்கட்டும், ஒரு டிசிஷன் மேக்கிங் நடக்குது இல்லை. ஐ ஹாவ் டு மேரி திஸ் பர்சன். எதுக்காக கல்யாணம் பண்ணுறோம், எதுக்காக திருமணம் பண்ணுறோம்? இப்போ நீங்களுமே மேரிட் தான் வச்சுக்கோங்க, ஏன் திருமணம் பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. ஐ வாண்ட் டு நோ வாட் ஆக்சுவலி pushes you to marry as a guy. என்னோட இப்போ ஒரு விஷயம் சொல்லலாம். இப்போ ஜான் விக்னு ஒரு படம் நேற்று தான் பார்த்தேன், ஜான் விக் பார்ட் 4. அது ஒரு நல்ல டயலாக். எக்ஸாக்டாக அந்த டயலாக் எனக்கு ஞாபகம் இல்லை. நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்கல்ல, ஒரு விஷயத்தை செய்யும் போது நீங்கள் செய்யக்கூடிய விதம் இருக்குல்ல, அது எல்லா விஷயத்துலையுமே ரிஃப்ளெக்ட் ஆகுமா. அது ரொம்ப அழகாக அந்த வார்த்தையை சொல்லியிருப்பார். எப்போவுமே ஜான் விக் வந்து 4 பாட்டுலையுமே நிறைய ஃபிலோசாபிக்கலாக நல்ல டீப்பான நிறைய விஷயங்கள் இருக்கும். பக்கா ஆக்ஷன் மூவி. ஆனால் அப்படி ஒரு நல்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது மாதிரி நான் எதையுமே பெருசாக நான் யோசிச்சு பண்ணது கிடையாது. என்னோட கெரியரை சூஸ் பண்ணது, எஜுகேஷன் சூஸ் பண்ணது, ஏதோ வரது அப்படியே எடுத்துக்கிறது தான். ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் திடீர்னு வேணும்னு தோணும் எடுத்துக்கிறது. நான் எதுவும் பெருசாக பிளான் பண்ணதில்லை. இன்ஃபேக்ட் சின்ன வயசில் எனக்கு பெரிய ஆம்பிஷனும் இருந்தது கிடையாது. நான் ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஏழையாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் நினச்சி வளர்த்துட்டு இருந்தேன். மேபி ஏதாவது ஒரு வாட்ச்மேன் ஆகும் அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு. ஏன்னா எஜுகேஷன் பெருசாக வராது, அதனால் பெருசாக நான் யோசிச்சதில்லை. மேரேஜும் அதே மாதிரி தான், ரொம்ப பெருசாக பிளான் பண்ணி அப்படி இப்படின்லாம் யோசிச்சதில்லை. ஆனால் நான் ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்தேன். நான் பார்த்துருக்கேன், சில மேரேஜஸ்லாம் பார்த்துருக்கேன். ப்ராப்பரான மேரேஜாக இல்லை அப்படின்னா விமன் கேன் கிரியேட் a lot of டேமேஜ். அப்புறம் அதுக்கப்புறம் அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். மீண்டு வந்தாலும் 2 சைடுமே அஃப்கோர்ஸ் டேமேஜ் இருக்கும். ஸோ அதனால
பெரிய சிக்கல்ல போய் மாட்டிக்க கூடாது அப்படின்றதுல கொஞ்சம் கவனமா இருந்தேன். ஸோ அதை தவிர வேற எதுவும் பெருசா நான் யோசிச்சதில்லை. ஓகே, ஒரு சாதாரணமா ஆள் இருந்தா போதும் அப்படின்றது என்னோட பிளானா இருந்தது. இல்லை, ஜென்ரலாக ஒரு மென்னுடைய பெர்ஸ்பெக்டிவ், வாட் இஸ் எக்ஸ்பெக்டேஷன் அவுட் ஆஃப் மேரேஜ்? என்ன தேவை இருக்கு திருமணத்தினால? இட்ஸ் a direct question. எனக்கு நான் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. அதான் எனக்கு எதுனாலும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சுது. அவங்க ஒர்க் பண்ணாலும் எனக்கு ஓகே தான், ஒர்க் பண்ணலாலும் ஓகே தான், எனக்கு அந்த மாதிரியான ஒரு மைண்டில் தான் இருந்தேன். ஆனால் எனக்கு ஒரே விஷயம் என்னன்னா, எனக்கு ஒரு பெரிய ஒரு பர்சனல் ஸ்பேஸ் வச்சுருப்பேன். அதை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றது வேணா சப்கான்ஷியஸாக அதை யோசிச்சுருக்கலாம். கொஞ்சம் டைம் நிறையா தனியாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறது உண்டு. ஸோ இப்போ பிரைவேட் ஸ்பேஸ், ஆமாம், அதை டிஸ்டர்ப் பண்ணால் எனக்கு சில நேரங்களில் கோவம் வரும். தனியாக ரூமில் இருக்கிறதா இருக்கலாம், தனியாக மூவிஸ் பார்க்குறதா இருக்கலாம், இந்த விஷயங்கள்லாம். ஆனால் அதை கூட நான் யோசிச்சதில்லை. இந்த ஸ்பேஸ் நான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்லாம் யோசிச்சதில்லை. அது இயல்பாக வர்றது. ஆமாம் ஆமாம், ஐ திங்க் தட் இஸ் அது அது ஒரு தவறா முடியாது. பட் ஜென்ரலா வந்து என்ன சொல்றது, ஒரு 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 மேரேஜ்குள்ளார போகும்போது வந்து எந்த தாட் ப்ராசஸும் இல்லாம கைஸ் வந்து யூஸ்வலி அந்த பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இருக்காது, ஜஸ்ட் கெட்டிங் இன்டு தி ஃப்ளோ. பட் ஆனா ஒரு விமனுடைய பெர்ஸ்பெக்டிவ் அப்படி கிடையாது. ட்ரூ, அது அது ஐ நோ தட். அது விமனுடைய பெர்ஸ்பெக்டிவ் அப்படி கிடையாது. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் லாட்ஸ், நிறைய வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ். தே வுட் லைக் டு பி த குவீன் ஆஃப் யுவர் லைஃப். அது வந்து ஒவ்வொரு பெண்ணுக்குமே இருக்கிற ஒரு இயல்பான ஒரு குணம். ஐ திங்க் தட் இஸ் வேர் வி லூஸ் அவுட். அஸ் லாங் அதாவது ஒரு கணவன் வந்து டோட்டலாக அந்த விமென்காக இருந்தாங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி ஸ்மூத்தாக போயிடும். அதாவது என்ன சொல்கிறா, இந்த பர்சனல் ஸ்பேஸ்ன்றது வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் த மேன், இட் இஸ் ஆல்சோ நீடட் ஃபார் த உமன். இப்போது என்னை நான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நைட்டு படிக்காமல் தூக்கம் வராது. ஐ நீட் டு ரீட் சம்திங் பிஃபோர் ஐ கோ டு ஸ்லீப். பல நேரங்களில் வந்து புக்கு கீழே விழுந்திருக்கும். I would go to sleep like that. But when I got married, the first restriction was book only. ஏன்னா ஏதாவது படிச்சுட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஸோ எனக்கு அது ஒரு பெரிய ஒரு நடுக்கமாக இருந்தது. ஒரு என்ன சொல்ல, இப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ வில் ஹேவ் லாட் ஆஃப் புக்ஸ், ஏதாவது ஒன்று படிச்சுட்டு தான் இருப்பேன். அப்போ அந்த மாதிரி நிறைய இடத்துல நடக்கும். இது எனக்குன்னு மட்டும் இல்லை, ஐம் நாட் டாக்கிங் அபவுட் ஜஸ்ட் இப்போ நீங்கள் நானுமே வந்து இட் இஸ் நாட் அபவுட் அஸ், இட் இஸ் அபவுட் ஆல் த மென் அண்ட் விமென். ஆனால் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்காங்க. விமென்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எனிதிங் இஸ் ஓகே, ஐ கேன் பிளெண்ட் அப்படிங்கிற மாதிரி. சிலர் வந்து இல்லை ஐ வுட் லைக் டு பி என்ன நான் வந்து நானாக இருக்கணும் அப்படிங்கிறது. சிலர் வந்து வேறு மாதிரியும் இருக்காங்க. இப்போது நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, அதாவது பெண்கள் வந்து நிறைய ஃப்ரீடம் வேணும்னு நினைக்கிறாங்க. பட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தன்னை வேலிடேட் பண்ணுறதுக்காக. யூ டோன்ட் நீட் வேலிடேஷன், தட் இஸ் வாட் ஐ திங்க். ஆனால் இந்த ப்ராசஸில் மூவிஸ் பண்ண வேலை, இந்த பியூட்டி பேஜெண்ட் இருக்கு இல்லையா, ஐ ஸ்டில் ரிமெம்பர் லாயலா காலேஜில் வந்து ஐ வாஸ் ஒன்லி உமன் ஸ்டாண்டிங் அமாங் த கைஸ். லாயலாவே வந்து பாய்ஸ் காலேஜ், அதில் விஷுவல் கம்யூனிகேஷன் இருந்தனால ஐ வாஸ் தி ஒன்லி உமன் ஸ்டாண்டிங் ஹோல்டிங் இட் அகேன்ஸ்ட் பியூட்டி பேஜெண்ட். ஆனால் நீங்கள் பியூட்டி பேஜெண்ட்டோடைய அந்த மூவ்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்தெந்த கண்ட்ரீஸில் வந்து வின்னர்ஸை சூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த கண்ட்ரீஸில் காஸ்மெட்டிக்ஸ் அதிகமாக ப்ரமோட் பண்ணாங்க. அப்போ விமென் வந்து இஸ் நாட் கான்ஃபிடென்ட் அபவுட் ஹர் பியூட்டி. அந்த கான்ஃபிடென்ஸை போக வச்சு இயல்பாக இருக்கிற ஒரு அழகை வந்து ஆர்டிஃபிஷியலாக மாற்றி அதெல்லாம் இன்னைக்கு ஒரு திருமணத்தில் ஒரு பெண் எதிர்பார்க்குற விஷயங்கள் வந்து ஒரு கல்யாணம்னு பேச ஆரம்பிக்கலாம். பசங்களுக்கு பெருசாக ஒன்றும் இருக்காது, ஆனால் பொண்ணுங்க வந்து இது பண்ணணும், என்னது நலுங்குங்கிறது இப்போ வந்து நார்த்தன் ஸ்டைலுக்கு கொண்டு போயிட்டாங்க நம்ம தமிழ் பிள்ளைங்க. ஸோ அந்த மாதிரி நார்த் இந்தியன் இதெல்லாம் வந்து அதெல்லாம் வேணும், எனக்கு இப்படி ட்ரெஸ் வேணும், இந்த மாதிரி. ஆக்சுவலி நானுமே பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் அ பர்சன் ஹூஸ் இன்டு க்ளோத்ஸ் ஆர் அதெல்லாம் கிடையாது. ஆனால் என் வெட்டிங்க்கு நான் எதிர்பார்த்தேன் திஸ் இஸ் ஹவ் ஐ வாண்ட் டு ட்ரெஸ் அப் அப்படின்ட்டு. அது கிடைக்கல, அது வேறு விஷயம். பட் அந்த டிசிஷன் மேக்கிங் இருக்குது பாருங்க. இப்போ என்னுடைய டைம் ஐ டோல்ட் நோ, அது ஒரு ஃப்ராக்மெண்டேஷன் எங்கே ஆரம்பிச்சதுன்னா எனக்கு முந்தைய தலைமுறையில் ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி ப்ராப்பராக தான் இருந்திருக்கு. பிகாஸ் ஐவ் சீன் பாட்டி தாத்தாலாம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்கன்றதை பார்த்தேன். அந்த ஃப்ராக்மெண்டேஷன் வந்து ஐ திங்க் இட் ஸ்டார்டட் வித் மூவிஸுங்கிறது தான் என்னுடைய கருத்து. மூவிஸ் வந்து நமக்கு வேறு கருத்தியலை திணிக்காது. பிகாஸ் இட்ஸ் அ மாஸ் மீடியா இல்லை, மாஸாக வந்து கன்வர்ஷன் பண்ணுறது. அப்போ அந்த இடத்துல வந்து it changed the perspective of a man and a woman. அந்த அடக்குமுறைகள்லாம் வந்து நான் தான் டிசிஷன் எடுப்பேன். இப்போ ஒரு தம்பி வந்து சொல்லிட்டு இருந்தார், வள்ளுவத்தில் வந்து பெண்களுடைய பேச்சை கேட்கக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காரு அப்படின்ட்டு. உண்மையிலே நான் அதை ரிசர்ச் பண்ணணும். ஏன்னா ஒரு நல்ல மனிதன் வந்து அதை சொல்ல மாட்டாங்க. இட் இஸ் நாட் ரைட். என்ன அப்படின்னா இன்னொரு வியூ பாயிண்ட் கிடைக்கும்.
With the woman you get another viewpoint. Man has a different viewpoint. இப்போ நம்ம பேசும்போதே பார்த்தீங்கன்னா நான் நிறையா பேசிகிட்டு இருக்கேன். That's the nature of a woman. இதில் ஒன்றும் வந்து வேற உங்களுக்கு வந்து இது புரியறதுக்கு இட்ஸ் லைக் பிளாக்ஸ் மாதிரி, which is not interconnected. For a man ஒரு சப்ஜெக்ட் எடுத்திங்கன்னா அந்த சப்ஜெக்டில் பேசலாம். For a woman you take one subject, she'll link everything. வீட்டில் ப்ராப்ளம்ஸ் கூட அந்த மாதிரி தானே. ஆமாம். It's not about wife alone. Even our sisters, mother, எல்லாருமே அந்த மாதிரி தான். அப்போ இது அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம வந்து we have to look at it அப்படிங்கிறது தான் is my viewpoint. How do you look at life? அப்போது ஏதோ ஒரு இடத்துல நம்ம பேலன்ஸ் ஆக வேண்டிய இடத்துல இருக்கோம். we have to balance each other. எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மிட் பாயிண்ட் we have to come to a mid point. எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மிட் பாயிண்ட் we have to come to a mid point. ட்ரூ. என்ன பேசுறதுன்னு தெரியல உங்களுக்கு. நான் எப்பவும் எப்படி பார்ப்பேன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு சினிமாலேருந்து இல்லைன்னா பாப்புலர் கல்ச்சர்லேருந்து இந்த விஷயங்கள்லாம் வருது, நம்மளோட பார்வையெல்லாம் அதான் ஷேப் பண்ணுதுன்னு சொன்னீங்க இல்லையா. யூஸ்வலாக எனக்கு இன்னொரு காம்ப்ளெக்ஸான ஒரு அப்ரோச் உண்டு. இப்போ அதுவும் சின்ன வயசுல நான் கொஞ்சம் மார்க்சிசம்ல அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருந்தனால அந்த ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா இப்போவுமே அந்த மார்க்சிஸ்ட் ஃபவுண்டேஷன் உண்டு. அஃப்கோர்ஸ் நான் இப்போ கம்யூனிசம் எதிராக வெறித்தனமாக பேசினாலும் கம்யூனிஸ்டுகளை கோவப்படுத்தினாலும் அந்த பார்வையில் அந்த மார்க்சிஸ்ட் அண்டர்டோன் இன்னும் இருக்கும். அதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஃப்ரம் மேட்டர் கம்ஸ் கான்ஷியஸ்னஸ்பாங்க. பொருள் முதல்வாதம், பொருள்ல இருந்து தான் கான்ஷியஸ்னஸ் நம்ம கிரியேட் ஆகும். இந்த ஃபோன் இங்கே இருக்குன்னா அந்த ஃபோனை பார்த்தா தான் எனக்கு இது ஃபோன் அப்படின்ற அந்த புரிதல் வரும். ஸோ அப்போ பெண்கள் வந்து செகண்டரி இல்லைனா பெண்கள் வீக் அப்படின்ற ஒரு புரிதல் இன்னைக்கு எங்கே வருதுன்னா ஃப்ரம் கிரவுண்ட் ரியாலிட்டி. அதில் அந்த மேட்டர்ல இருந்து தான் எனக்கு வருது. பொருள் முதல்வாதம் அங்கிருந்து தான் எனக்கு வருது அப்படின்றதான் ஒரு விஷயம். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு காலத்தில் பெண்கள் வந்து சமமாக ஸ்ட்ராங்காக பார்க்கப்பட்டாங்க. அந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்னா, ஆண்கள் ஹண்டிங் போவாங்க, ஒரு பொருளை வீட்டுக்கு கொண்டு வருவாங்க, பெண்கள் வீட்டில் ஃபேமிலியை மேனேஜ் பண்ணுவாங்க, குக் பண்ணுவாங்க. ரெண்டுமே ஈக்குவலான ஒர்க்காக இருந்தது. ஹண்டிங் பண்ணுறதும் டஃப்பான ஒர்க், அதே மாதிரி ஃபேமிலியை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணாதான் அந்த ப்ராடக்ட்ஸை வந்து கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி மேனேஜ் பண்ணி ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். அது இன்ஃபேக்ட் அது மோர் டஃபர் ஒர்க்குன்னு கூட அதை நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான ஒரு சூழலை ஆணும் பெண்ணும் பார்க்குறாங்கன்னா அந்த சூழல்ல இருந்து அவங்களோட பார்வை வந்து அதான் ஷேப் பண்ணும். அந்த சினாரியோ அவங்களோட பார்வையை ஷேப் பண்ணும். ஸோ அப்போ ரைட், இவனும் ஈக்குவலாக பண்ணுறான், இந்த அம்மாவும் ஈக்குவலாக பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேரும் ஈக்குவலான ஆட்கள் தான். அப்போ ரெண்டு பேரும் ஈக்குவலாக ரெஸ்பெக்ட் பண்ணும். பாப்புலர் கல்ச்சர்லையும் அதே ட்ரெடிஷன் இருக்கும். ஆனால் இப்போ ஆஃப் லேட் சொசைட்டியில் என்ன ஆயிடுச்சுன்னா, பெரிய ஒரு எக்கனாமிக் இம்பேலன்ஸ் வந்துருச்சு. ஆண்கள் கையில் அதிகப்படியான எக்கனாமிக் பவர், எக்கனாமிக் வெல்த் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா நான் டேட்டாஸ்லாம் பார்க்கும்போது ஆண்கள் கையில் எக்ஸ்ட்ராடினரி எக்கனாமிக் பவர் இருக்குது. ஈவன் யூரோப், அமெரிக்கா மாதிரியான அட்வான்ஸ் கண்ட்ரீஸ்லையும் கூட இங்கேயும் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த யதார்த்தத்தை எல்லாம் பார்ப்பாங்கல்ல. வீட்டில் அப்பா அம்மாவை பார்க்கும்போது யார் கையில் அதிகமான பவர் இருக்குன்னு தெரியும், வெளியில சொசைட்டியை பார்க்கும்போது தெரியும். ஸோ அந்த ரியாலிட்டி, அந்த மெட்டீரியல் ரியாலிட்டி நம்மளோட கான்ஷியஸ்னஸ், நம்மளோட பார்வையை ஷேப் பண்ணும் அப்படின்னு பார்க்குறேன். புறச்சூழல் அது ஏற்படுத்தி கொடுக்குது இந்த மாதிரியான தாட்ஸ் நமக்கு வர்றதுக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, ரைட், யூர் ரைட். ஏன்னா இப்போ ஒரு பெண் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறதே அந்த எக்கானமிக்காக தான். எனக்கு அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணும், உங்ககிட்ட எதையும் எதிர்பார்த்துட்டு நிற்கக்கூடாது அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் நினைக்கிறது அதுல இருந்து தான் வருது. அதுல இருந்து பார்க்கும்போது அதுல இருந்து பிரேக் பண்ணி வரணும் அப்படின்ற அந்த இதுல இருந்து அவங்களுக்கு வருது. அப்போ ஆனா அடிப்படையில வந்து வாட் a woman wants is respect only. Right. ஸோ ரெஸ்பெக்ட் வேணும்னு நினைக்கும் போது ஓகே, அப்போ முதல்ல எனக்கு வேலை வேணும், ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வேணும். அதெல்லாம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உன்னோட பார்வையில் மாற்றம் ஏற்படும். நீ என்ன ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிப்ப. இன்னொரு ஆணை எப்படி பார்க்குறோம் அதே மாதிரி பார்க்க ஆரம்பிப்ப. மேபி somewhat like that. ஆமாம், இட்ஸ் வெரி ட்ரூ. ஆனால் அதனால வந்து இம்பேலன்ஸ் நிறைய வருது இல்லை. இந்த எக்கனாமிக்கலாக ஓகே, நான் எக்கனாமிக்கலாக ஃப்ரீ ஆகிறேன், வாட் டு ஐ டூ வித் தட் எக்கானமின்றதும் இருக்குல்ல. ஆனால் எக்கனாமிக்கலாக நீங்கள் ஃப்ரீ ஆகலைன்னா உங்களுக்கு ரெஸ்பெக்டோ மற்ற விஷயங்கள் எதுவும் கிடைக்காது. அதுதான் ஆக்சுவலாக ஃபேக்ட். இப்போ ஒரு சிம்பிளான விஷயம் எடுத்துப்போம். இப்போ லட்சே நான் ஒரு 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறேன், என்னோட வீட்டுக்கு வந்து ஒருத்தர் 10,000 ரூபாய்க்கு நான் வேலைக்கு வைக்கிறேன்னு வச்சுக்கோம். எப்படி அவங்க 2 பேருக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? இதே இது நான் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறேன், என்னோட ஆஃபீஸில் இன்னொருத்தர் 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறார், அப்போ எனக்கும் அவருக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? இதே இது இன்னொருத்தர் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறார் எங்கள் ஆஃபீஸில், நான் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறேன், எனக்கும் அவருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? ஒவ்வொரு சினாரியோலையும் அந்த ரிலேஷன்ஷிப் மாறும், நான் அவங்களை ட்ரீட் பண்ணுற விதமும் மாறும். பெரிய கம்யூனிசம்லாம் பேசுகிற கில்லாடிகளாம் நான் பார்த்துருக்கேன். அவங்களோட வீக்கான நாட்டில் வந்து மோசமாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க, ஃபினான்ஷியலாக வீக்காக இருக்கவங்கள. ஸோ அப்போ அந்த லேடரில் மேலே ஏற நான் ரெஸ்பெக்ட் அதிகமாக கொடுப்பேன். இதே இது இன்னொரு 2 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறான், இல்லாட்டி ஒரு என்னோட முதலாளியாக இருக்கான்னா அவன்கிட்ட நான் சரண்டரே ஆகிருவேன்.
ஸோ அப்படி இருக்கும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி உலகம் அப்படிதான் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்குல்ல. பட் இதுல ஒரு பெரிய ஒரு செக் இருக்கு தெரியுமா? என்ன அப்படின்னா இப்போ எக்கனாமிக்கலா வந்து யூ ஹாவ் டு கோ டுகெதர் அப்படிங்கிறது. ஃபார் அ மேன் இட் இஸ் ஈஸியர், ஃபார் அ உமன் இட் இஸ் நாட் ஈஸி. காரணம் என்ன அப்படின்னா யூ ஹாவ் த மந்த்லி சைக்கிள்ஸ் ஒன்று, அண்ட் மந்த்லி சைக்கிள்ஸ் இட் எஃபெக்ட்ஸ் யர் மூட் ஆல்சோ. ஸோ உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு சமயம் பீக்கில் போகும், ஒரு சமயம் யூ கேன் கீப் இட் பேலன்ஸ்டு. ரெண்டாவது யூ ஹாவ் த சைல்டு கேர், ப்ரெக்னென்சியும் இருக்கு, அதுக்கப்புறம் குழந்தைங்க வளர்க்குறது. ஈவன் அட் அன் ஓல்டர் ஏஜ் வந்து பிள்ளைங்க, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆர் ஆல்வேஸ் ஆன் த உமன். அப்போ இதை பேலன்ஸ் அவுட் பண்ணாதானே நம்ம வந்து எக்கனாமிக்கல் ஃப்ரீடம் ரெண்டு பேருக்குமே சமமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அப்போ அந்த ஒரு சூழ்நிலை ஏன் உருவாக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்க? ஆனால் இப்போ ஃபியூச்சரில் அது இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியராக இருக்கும்னு பார்க்குறேன். இப்போ ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த சூழல் என்னன்னா, ஃபிசிக்கல் பவர் லீட்ஸ் டு எக்கனாமிக் ஸ்ட்ரென்த் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. எக்கனாமிக் டாமினன்ஸ்க்கு ஃபிசிக்கல் பவரும் தேவை. இன்னைக்கு வந்து நீங்க ஏஐல ஒரு மாஸ்டரா இருக்கிறதோ இல்லைனா ஒரு பெரிய ஒரு டெக்னாலஜி பேஸ்ட் ஒரு சயின்டிஸ்டா இருக்கிறதுக்கோ பெரிய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இல்லை. ஸோ உங்களோட ஃபீல்டில் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அஃப்கோர்ஸ் நீங்க ரொம்ப ஈஸியாக உங்களோட இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணியே மேலே சேலஞ்ச் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு ஃபியூச்சரில் இது இன்னும் கொஞ்சம் கூட அந்த டைரக்ஷன்லாம் சொசைட்டி மூவ் ஆகும். ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்துக்கு ஒர்க் ரொம்ப கம்மியாகும், அதெல்லாம் மெஷின்ஸ் ரிப்ளேஸ் பண்ணிடும். மென்டல் ஸ்ட்ரென்த்துக்கும் இன்டெலிஜென்ஸுக்கும் தான் ஒர்க் அதிகமாகும். ஸோ ஒரு ஈக்குவல் ஃபுட்டிங்கை கிரியேட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் ஃபியூச்சர்னு அதிகமாக இருக்கும். ஆமாம், ஆக்சுவலி வந்து நாலேஜ் இஸ் பவர்ங்கிறது நம்ம சொல்லுவோம் இல்லை. ஐ திங்க் நவ் எக்ஸிகியூஷன் இஸ் அ பவர். ஏன்னா நாலேஜ் இன்னைக்கு ஃபிங்கர் டிப்பில் இருக்குது நமக்கு. திஸ் இஸ் வாட் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் டோல்ட் மீ. ஆக்சுவலி யோசிக்க வச்ச ஒரு விஷயம். அப்போ எக்ஸிகியூஷன் தான் வந்து வி ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன். ஆனால் with all this we are actually setting நான் வந்து I think I call the right person to start the dialogue. ஏன்னா இந்த பாத்து தான் நம்ம ரெண்டு பேருமே வந்து ஒரு பாத்தை நோக்கி தான் போகணும். பட் there are certain constraints within the family. ஒரு குடும்பத்துக்குள்ளார ஒரு உருவாக்கம் அதை கொண்டு வரதுக்கே வந்து constraints இருக்கு. இன்னைக்கு இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா I think இந்த last 30 years இல்லை 10-15 years-ஆக தான் திருமணம் ஆகும்போது அந்த திருமண செலவு மொத்தமே வந்து பெண்ணுடைய வீட்டார் தலையில தான் கட்டுறாங்க. திஸ் ஆக்சுவலி டீக்ரேட்ஸ். இல்லை, ஒரு பெண் வந்து ஒரு ஆணை பார்க்குற பார்வை வந்து மாறுமா மாறாதா? மாறும்ல. இஃப் சம்படி இஸ் கோயிங் டு என்ன சொல்றது, ஒரு ஃபுல்லாக வந்து நான் தான் செலவு பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது அப்படியே பிஃபோர் இட் வாஸ் த மேன் ஹூ கெட்ஸ் மேரிடா, பையன் தான், அந்த பையன் வீட்டில் தான் பண்ணுவாங்க. அது ஏதோ ஒரு ஷிஃப்ட் ஆகுது இல்லை, ரெஸ்பெக்ட் ஷிஃப்ட் ஆகுது இல்லை. நான் எப்படி பார்க்குறேன்னா மேம், மேரேஜ் அப்படின்ற விஷயம் வந்து ரைட் ஃப்ரம் த ஸ்டார்ட் அது வந்து இட்ஸ் பியூர் பிஸ்னஸ். மேக் நோ மிஸ்டேக், இட்ஸ் பியூர் பிஸ்னஸ். ஸ்டேட்டஸ், கேஸ்ட்லாம் பார்த்து தான் பண்ணுவாங்க. வெரி ட்ரூ. ரெண்டாவது ஃபினான்ஸ். இப்போ வந்து ஒரு ஏழை வந்து ஒரு பணக்காரனை போய் கட்ட மாட்டான், ஒரு பணக்காரன் ஏழையை போய் கட்ட மாட்டான் அரேஞ்ச் மேரேஜில். ஸோ இது வந்து கிளியர் கட்டாக ஒரு பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இது அதை நம்ம ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கணும். அதான் ஏன்ஷியன்ட் டைம்ஸ் கூட இல்லை, கொஞ்சம் மெடிவல் டைம்ஸில் கூட சொல்லலாம். பிரபுக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மேரேஜை கிளியராக அவங்க பிஸ்னஸ்ன்னு புரிஞ்சுப்பாங்களாம். ஸோ ஒரு பெரிய ஒரு பிரபு நோபல் வந்து என்ன பண்ணுவார், இன்னொரு நோபல் ஃபேமிலியிலேருந்து பிளான் பண்ணுவார். ஆனால் அவர் லவ் பண்ணுறது வேற இடத்துல பண்ணுவார். அதுக்கு என்ன சொல்லுவாங்க, அந்த லவ் ஒய்ஃப், அந்த கான்செப்ட் அப்போ இருக்குமா. ஸோ அவங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, மேரேஜ் ஆஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் அதில் பிஸ்னஸ் ஆங்கிள் டெஃபினட்டாக இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். கண்ணை மூடிட்டு நம்ம இல்லை அது அப்படி இப்படின்லாம் பேசலாம். பட் மேரேஜ் அப்படின்ற இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள சீரியஸான பிஸ்னஸ் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, அது ஒரு பெரிய ஒரு அநியாயம் தான். இப்போ ஒரு ஃபேமிலி கல்யாணம் பண்ணணும்னா நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது பெரிய ஒரு மோசம் தான். ஆனால் அந்த பணத்தை யார் அந்த ஃபேமிலியிலேருந்து மொபிலைஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? It's a man of the family. Right. So ultimately the burden falls on the shoulders of the father. இல்லையா, அவரு அதிகப்படி அவர் பணத்தை மொபிலைஸ் பண்றாரு. அப்புறம் அண்ணன் பண்ணுவாரு. ஆனால் இதில் பெண்கள் பாதிக்கப்படுறது எந்த ஏரியாவில் வரும், டொமஸ்டிக் வயலன்ஸ் வரும்போது அந்த பணத்தை ஸ்குவீஸ் பண்ணி வாங்குறதுக்கு டொமஸ்டிக் வயலன்ஸை கையில் எடுக்கும்போது அஃப்கோர்ஸ் அந்த பெண் வந்து டார்கெட் பண்ணப்படுவாங்க. பெண்ணை டார்கெட் பண்ணி ஆண்கிட்ட இருந்து பணத்தை பறிக்கிறது தான் மோஸ்ட்லி அப்படிதான் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. இதுல இன்னொரு பெரிய ஒரு சிக்கல் என்னன்னா, பெண்கள் நினைத்தால் இதை விட்டு மீண்டு வரலாம். டிவோர்ஸ்ல இருந்து இந்த டவுரி சிஸ்டம்ல இருந்து அவங்க டெஃபினட்டா மீண்டு வரலாம். பண்ண வேண்டியது ஒண்ணே ஒன்று தான். நான் சொல்றேன், அந்த ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்குல்ல, அதை பண்ணாம இருக்கலாம். இந்த கேஸ்ட்னாலும் பரவாயில்ல, எந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்னாலும் எனக்கு பரவாயில்லன்னா இறங்கி வந்துடலாம். நீங்க மார்க்கெட்ல என்ன நினைக்கிறீங்கன்னா, எனக்கு ஒரு டாக்டரை நான் விலைக்கு வாங்கணும்னு நினைக்கும் போது டாக்டருக்கு ஒரு பிரைஸ் நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்க. இல்லை எனக்கு இன்ஜினியரை விலைக்கு வாங்கணும் போது இன்ஜினியருக்கு ஒரு பிரைஸை ஃபிக்ஸ் பண்றீங்க. நீங்க எனக்கு இந்த மார்க்கெட்ல எனக்கு இந்த பொருள்லாம் வேண்டாம்,
ஓகே நல்ல ஒரு பையனா இருந்தா போதும், இல்லைன்னா ஒரு பையன் நல்ல ஒரு பொண்ணா இருந்தா போதும் அப்படின்னு அவங்க இறங்கிட்டாங்கன்னா சாதாரணமா நீங்க வீட்டுல கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிடலாம். ஆமா, நீங்க மார்க்கெட்டுக்கு வந்தீங்கன்னா ரேட் ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீடு பார்க்க போறோம், வீடு பார்க்கும்போது கையில வந்து ஒரு 50 லட்ச ரூபா இருக்கும், ஒரு 70 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்குவோம். நம்ம யூஸ்வலாக தான் பண்ணுவோம். அப்புறம் ஒரு 20 லட்ச ரூபா தலையில போட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். அதே தான் இந்த மார்க்கெட்லயும் நம்ம ஒரு 50 lakhs பொறுத்து வச்சிருப்போம். நமக்கு டாக்டர் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிப்போம். உடனே டாக்டரை நம்ம விலைக்கு வாங்குவோம். டாக்டரை விலைக்கு வாங்கும்போது நம்ம பட்ஜெட்டுக்கு மேலே போகும். அதுக்கப்புறம் டாக்டர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ்ல ஈடுபடுவார், காசை ஸ்குவீஸ் பண்ண. அதுக்கப்புறம் மாமனார் கஷ்டப்படுவார். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம சொசைட்டி அந்த மாதிரி மணி ட்ரிவனாக மாறிடுச்சு. அது எங்கள் ஊர்லலாம் ரொம்ப உண்டு அது, சவுத்தில். இல்ல இங்கேயுமே அது உண்டுதான். அதாவது எல்லாத்தையுமே வந்து ஒரு பொண்ணுடைய ஆக்சுவலி இது we had a debate. நானும் என்னுடைய மகளும் இதை பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்போ 50-50 இஸ் காமன், கல்யாண செலவு காமன் அப்படின்ற மாதிரி பேசும்போது ஈவன் வந்து நம்மளுடைய பண்டைய சமூகம் இல்லை வந்து ஈவன் ஏர்லியர் ஜஸ்ட் a few years before 30 years before பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் தான். எப்படி ஈக்குவல் அப்படின்னா ஒரு பொண்ணுக்கு நகையாக போட்டு அனுப்புவாங்க, அதுக்கு ஈக்குவலன் செலவு வந்து பையன் வீட்டில் பண்ணுவாங்க. அப்போது என்ன ஏன் இந்த இது அப்படின்னா ஒரு பெண் என்னதான் இருந்தாலும் ஷி லீவ்ஸ் ஹர் ஹவுஸ், அவள் வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு தான் போகிறான்ற போது அது செக்யூரிட்டியாக அவளுக்கு போகுது. அந்த ஜுவல்ஸும் சரி, அவளுக்கான பாத்திர பண்டங்கள் வந்து செக்யூரிட்டியாக போகுது. அந்த கல்யாணம் பண்ணுற செலவு வந்து அவங்களுமே நகையெல்லாம் போடுவாங்க இல்லையா. அப்போ அந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் இருந்தது. அந்த பேலன்ஸை நம்ம பறிக்கும்போது தான் இட் பிகம்ஸ் வெரி. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஸ்டேட்டஸ் கோ சொல்லும்போது தெர் ஆர் டைம்ஸ் வென் ஒருத்தவங்க லோவராக இருப்பாங்க, இன்னொருத்தர் ஹையராக இருப்பாங்க. அந்த ஹையராக இருக்கவங்க வந்து எனக்கு ஈக்குவலாக நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா அந்த கடன் சுமையை தூக்கி அந்த லோவர் ஸ்டேட்டஸ் கோல, அதாவது ஃபினான்ஷியலி, ஸ்டேட்டஸ்ன்ற வார்த்தையே தப்புன்னு நான் சொல்லுவேன் நான். பிகாஸ் இஃப் யூ நீட் லவ், ஐடியலிஸ்டிக்காக ஒரு கல்யாணம் வேணும், ஒரு திருமணம் வேணும், ஒரு லவ் அப்படி அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் இருந்தால் யூ ஹாவ் டு பிரேக் திஸ். ஏன்னா ஒருத்தருடைய துன்பத்தில் வந்து யூ கேன் நாட் பில்ட் யுவர் லைஃப்ங்கிறது தான் என்னுடைய வே ஆஃப் லுக்கிங். பட் ஹவு வி கேன் பி பெட்டர். இன்னைக்கு நிறைய பசங்க செட்டில் ஆகணும், எனக்கு தெரிஞ்ச பசங்க சொல்லுவாங்க, ஐயோ ஐ வாட் டு கெட் செட்டில் டவுன் ஆகணும்னா நல்ல வசதியான ஒரு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணாதான் பெட்டர் அப்படின்ட்டு பேசுகிற பசங்க நான் பார்த்துருக்கேன். அப்படி கல்யாணம் பண்ண பசங்களையும் பார்த்துருக்கேன். பட் ஹவு டு யூ என்ன சொல்கிறது, இது ஏன் இந்த மைண்ட் செட் வருது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் இல்லையா. காரணம் என்ன, ஆஸ் ஐ டோல்ட் யூ நோ, எங்களுடைய ஜெனரேஷன் இஸ் அ வெரி பாவப்பட்ட ஜென்ரேஷன் சொல்லுவேன். எல்லா ஜென்ரேஷனும் அப்படி தான் நினைக்கிறாங்க. அவங்க ஜென்ரேஷன் ஸ்பெஷலான ஜென்ரேஷன் தான் எல்லாரும் பார்ப்பாங்க. இல்லை ஆக்சுவலி வந்து நிறைய கஸ்டம்ஸ் உடைஞ்சது எங்களுடைய தலைமுறையில் தான். நிறைய நடைமுறைகள் வந்து உடைஞ்சது எங்களுடைய திறமை. கான்ஃப்ளிக்ட் நிறைய வந்த ஒரு தலைமுறை எங்களுடைய தலைமுறை தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி சீன் இல்லை, திருமணங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். ஒரு விஷயம் பேசும்போது வே தே டாக், அந்த பேசும்போதே வந்து ஒரு அழகான ஒரு டயலாக் இருக்கும், முறைகள் செய்கிறதுல ஒரு அழகு இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இது எங்களுக்கு பழக்கம் இல்லைங்க, அந்த விட்டு கொடுத்தல் கிடையாது, அந்த ஃபைட் இருந்துக்கிட்டே இருக்கு. என்ன ஒரு பெரிய ட்ராஜடினா முறைகளே வந்து ஐஸ் பிரேக்கர்ஸ் தான். எவ்ரி கஸ்டம் வந்து இஸ் அன் ஐஸ் பிரேக்கிங். அது அந்த ஐஸ் பிரேக்கிங்கை வந்து சரியாக புரிஞ்சிக்காம கண்ட்ரோலாக மாற்றியாச்சு. அப்போது எதுக்காக வந்து ஒரு விஷயம் வந்திருக்கோ அது வந்து இஸ் புரோக்கன் அப்படிங்கிறது தான் இஸ் அ ரியாலிட்டி. இது மூட நம்பிக்கை. இன்னொரு விஷயம் என்னென்னா இது மூட நம்பிக்கை. இந்த பழக்கம்லாம் வந்து இஸ் நாட் குட். அது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட இதெல்லாம் வந்து தேவையில்லை, இதெல்லாம் மித்து அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ நம்ம சொன்னோன்னா பூமர்ன்றுவாங்க. பிகெஸ்ட் ட்ராஜடி. இப்போ இது எல்லாமே வந்து கம்பைல்டாக இருக்கிறது தான் என்னுடைய. ஐ திங்க் தெர் இஸ் அ லாட் டு டாக். பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம், பட் வி கேன் ஸ்டாப் ஹியர்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு தாட் ப்ராசஸை கண்டிப்பாக ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கு. ஏன்னா ஏன் நான் வந்து ஐ வாண்டட் டு டாக் வித் யூ அப்படின்னா, பிகாஸ் நம்ம நிறைய பெண்கள் வந்து மை ஹஸ்பண்ட் இஸ் நாட் பாதர்ட் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. இல்லை எங்கள் அப்பா வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு, இல்லை ஏன் அவங்க வந்து ஏலியன்ஸ் மாதிரி போயிட்டு இருக்காங்க. இப்போ ஐ ஃபீல் தட் பல வருஷங்கள். பட் தென் ஐ ரியலைஸ் அ மேன் இஸ் மேட் திஸ் வே. அவனுடைய வே ஆஃப் பிஹேவியர் இப்படி தான். வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அக்செப்ட். அதே மாதிரி தான் ஒரு பெண்ணுடைய பார்வை இதுதான் அப்படிங்கிறது. ப்ராபப்ளி ஐ வுட் ஹவ் ட்ரிகர்ட் சம்திங் இன் யோர் தாட் ப்ராசஸ் ஆல்சோ. அதான் 2 பேரும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சூழல்ல இருந்துல வராங்க. இப்போ உங்களுக்கு இதை ஏன் புரிஞ்சிக்க முடியுது, இல்லைன்னா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் சொன்னது மாதிரி நீங்கள் வந்து அந்த பியூட்டி பேஜெண்ட் அந்த ஈவெண்ட்டை அப்போஸ் பண்ணும்போது நீங்கள் நிறைய ஆண்கள் இருந்தாங்க, நான் மட்டும் ஒரு கேர்ளாக இருந்தேன்னு சொன்னீங்க. அது உங்களோட
உங்களோட பர்சனாலிட்டி ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித் மென், அந்த விஷயங்கள்லாம் தெரியுது. ஸோ நீங்கள் ஒரு எக்ஸெப்ஷன், இது எல்லாருக்கும் அப்ளை ஆகாது. ஸோ அப்போ நீங்கள் மென்னை இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், விமனை ஓரளவுக்கு பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். பட் ஜென்ரலாக பார்க்கும்போது 2 ஜெண்டர்ஸ்க்கும் நடுவில் பெரிய ஒரு டிவைட் இருக்குது. அவங்க ஒரு கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் வேர்ல்டில் இருப்பாங்க, இவங்க கம்ப்ளீட் டிஃப்ரெண்டான ஒரு வேர்ல்டில் இருப்பாங்க. இப்போ என்னெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ எனக்கு வந்து பெண்களோட கனெக்ஷன் இருக்கா இல்லையான்றத விட ஆண்களுடைய கனெக்ஷன் ரொம்ப கம்மி. ஏன்னா ரொம்ப ஐசோலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அதுவும் ஆப்போசிட் ஜெண்டர்னு வரும்போது கம்ப்ளீட்டாக பெரிய கனெக்ஷனே எனக்கு கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட மைண்டில் என்ன வருது, அவங்களோட பார்வை என்ன. மேட் மென் ஒரு சீரீஸ் இருக்குது. அந்த சீரீஸ் வந்து டான் ட்ரேப்பர்னு ஒரு பெரிய, அது என்னன்னா மீடியா பிஸ்னஸ் பற்றி 1960s அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனியில் என்ன நடக்குது, அந்த பிஸ்னஸ் வார்ஸ் எல்லாம் பற்றி காட்டுவாங்க. மீடியா பிஸ்னஸில் இருப்பாங்க, ஆட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது, பிரிண்ட் ஆட் ப்ரொடியூஸ் பண்ணுறது, கேம்பெயின்ஸ் ரன் பண்ணுறது எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் பெண்கள் டார்கெட் பண்ணி ஒரு கேம்பெயின் பண்ணணும் அப்படின்னு டான் ட்ரேப்பர் தான் மெயினான கேரக்டர். டான் ட்ரேப்பர் உடனே ஒரே தாட்லேயே இருப்பார், வாட் உமன் வாண்ட் அப்படின்ற ஒரு தாட்லேயே இருப்பார். அப்புறம் மேலே அந்த இன்னொரு கேரக்டர் இருப்பார், அவர் தான் அவரோட பாஸ், ஸ்டெர்லிங் கூப்பர்னு நினைக்கிறேன் அவர் பேர். அவர்கிட்ட போய் இந்த மாதிரி வாட் யூ திங்க் உமன் வாண்ட் அப்படின்னு கேட்பாரு. உடனே அவர் எப்படி பாரு, ஹூ கேர்ஸ் அப்படின்ட்டு போயிடுவாரு. அதனால ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஆண்கள் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு, எனக்கு வேற பிரச்சனை இருக்குப்பா அப்படின்ற மாதிரி அவங்க பிகர் பிக்சர் வேற மாதிரி பிரச்சனை மேபி அவங்களுக்கு இருக்கலாம். ஸோ ஆனால் பாயிண்ட் என்னன்னா, இவங்க ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டில் வாழ்றாங்க, அவங்க இன்னொரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டில் வராங்க. இவங்களோட எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் வேற, அவங்களோட அந்த வேற ஒரு எக்கனாமிக் பேக்ரவுண்ட்லேருந்து அவங்க வராங்க. ஆண்கள் நிறைய சம்பாதிக்கக்கூடிய பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க, இவங்க ஃபேமிலியை மேனேஜ் பண்ணுற பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க. அஃப்கோர்ஸ் அந்த இதெல்லாம் மாறுது, இன்னைக்கு பெண்களும் சம்பாதிக்கிறாங்க, அதெல்லாம் இருக்கு. நான் சொல்ல மெஜாரிட்டி சொல்றேன், 90% 80% அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரோட உலகமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. பெண்கள் குழந்தையோட தனியாக இருக்கும்போது அவங்களோட இமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ்லாம் வேற மாதிரி இருக்கும். ஆண்கள் வந்து அவங்க ஜாப்ஸில் போட்டி நடக்கும், என்ன ட்ரிகர் பண்ணிட்டானே அவன், பேக் ஸ்டாப் பண்ணிட்டானே, இவனை எப்படி டீல் பண்ணுறதுன்னு வேற மாதிரியான கம்பல்ஷன்ஸ் அங்கே இருக்கும். ஸோ அதெல்லாம் பயங்கரமாக அந்த மாதிரி இமோஷன்ஸ் மைண்டில் போயிட்டு இருக்கும். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வேர்ல்ட்ஸ் இது. இந்த ஆக்சுவலி இந்த டிஃப்ரெண்ட்டான வேர்ல்டு வந்து இல்லாம இருக்க முடியாது, ஒருத்தர் இல்லாம ஒருத்தர் இருக்க முடியாதுங்கிறது தான் சூழ்நிலை. புரிதல் வேணும் 2 சைடுலயும். ஆஃப் கோர்ஸ் இல்ல we cannot exist without each other. That's a fact. எப்படி இருந்தாலும் we need each other. அதனால தான் இன்னைக்கு எந்த இடத்துல பார்த்தாலும் வந்து காதலுக்கு படங்கள் காதல் இல்லாம கிடையாது. ஈவன் ஒரு ஜாம்பி மூவி எடுத்தா கூட அங்கே ஒரு ரிலேஷன்ஷிப்பை வச்சு தான் ஓட்டுவாங்க. பட் என்ன அப்படின்னா இந்த ப்ரோக்ராமுடைய மெயின் ஆஸ்பெக்டே என்னன்னா, இந்த கமர்ஷியல் வேர்ல்டு இருக்கு இல்லையா, இந்த கமர்ஷியல் வேர்ல்டு வந்து தன்னுடைய ஆதாயத்துக்காக ஆணையும் பெண்ணையும் எதிரெதிராக நிற்க வச்சிருச்சு. விச் வி ஹாவ் டு பிரேக் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு, ஸோ 2 பேரும் இணைஞ்சு நடக்கணும். We might be different personalities, but we have to walk together. அது ஆக்சுவலா வெறும் ஆண் பெண்ணை மட்டும் எதிரெதிராக நிற்க வைக்கிறது கிடையாது. கம்யூனிட்டிஸாக இருக்கலாம், ரிலிஜன்ஸாக இருக்கலாம், ரிலிஜன்ஸ் எவ்ரிதிங். ஆக்சுவலாக என்னன்னா, ஒரு பழைய ஒரு டெக்ஸ்ட் உண்டு, அது பேர் எனக்கு மறந்து போயிடுச்சு. த மேக்கிங் ஆஃப் அ ஸ்லேவ் அப்படின்ற ஒரு ஃபிக்ஷனல் ஒர்க். அது அப்படி ஆக்சுவலாக நிஜமாவே ஒரு புக் இருந்தது கிடையாது. த மேக்கிங் ஆஃப் அ ஸ்லேவ்னு ஒரு டாக்குமெண்ட் இருக்குன்ற மாதிரி ஒரு ரூமர் உண்டு. அந்த டாக்குமெண்ட்ல எப்படின்னா, அடிமைகளாக வச்சுக்கிறது எப்படி அப்படின்னு கொஞ்சம் சில பிரின்சிபிள்ஸ் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள் இந்த மாதிரி என்னன்னா, லைட்டர் ஸ்கின்ட் ஆஃப்ரிக்கனை டார்க்கர் ஸ்கின்ட் ஆஃப்ரிக்கனுக்கு எதிராக திருப்பணும், ஓல்டர் ஆஃப்ரிக்கனை யங்கர் ஆஃப்ரிக்கனுக்கு எதிராக திரும்பணும், அல்ல எஜுகேட்டட் ஆஃப்ரிக்கனை அன்எஜுகேட்டட் ஆஃப்ரிக்கனுக்கு எதிராக திரும்பணும். ஆஃப்ரிக்கனா சொல்ல ஸ்லேவ், அமெரிக்கன் ஸ்லேவ்ஸ் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்குள்ள நிறைய வேறுபாடுகள் இருக்கு, முரண்கள் இருக்கு. அந்த முரண்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு எதிராக திருப்பணும் அப்படின்னு நீங்க சொன்ன அந்த ஜெண்டர் கான்ட்ரடிக்ஷனும் அதே மாதிரி தான். ஸோ ஆண்களை பெண்களுக்கு எதிராக திருப்பணும், பெண்கள் ஆண்களுக்கு எதிராக இந்த கான்ட்ரடிக்ஷனை அலைவா வச்சிருக்குது. நீங்க சொன்ன மாதிரி சொசைட்டி அந்த சிஸ்டமை மெயின்டைன் பண்றதுக்கான ஒரு விஷயமும் கூட. ஆமா, அது பிரேக் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? ஆஃப் கோர்ஸ் பண்ண முடியும், எல்லாமே பிரேக் பண்ண முடியும். ஆனால் நான் இன்னொன்று சொல்கிறேன் மேம், இப்போ ஜோர்டன் பீட்டர்சன் ஒரு ஃபேமஸான சைக்கியாட்ரிஸ்ட் இருக்கார். அவர் சொல்லுவார், உங்கள் கண்ட்ரோலுக்கு அப்பாற்பட்டிருக்க விஷயங்களை நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா you will go mad. that produces unhappiness. ஸோ என் கண்ட்ரோலுக்குள்ள சில விஷயங்கள் என்னால் மாற்ற முடியும்னு சில விஷயங்கள் இருக்கும், மாற்ற முடியாதுன்னு சில விஷயங்கள் இருக்கும். இல்லை, நான் எப்பவுமே என்ன சொல்வேன்னா, மை ஜாப் இஸ் நாட் டு என்ன சொல்றது சேஞ்ச், இட்ஸ் ஒன்லி டு இன்ஃபார்ம். திஸ் இஸ் இப்படி தான் இருக்கு, யூ வாண்ட் டு சேஞ்ச்னா யூ சேஞ்ச் இட். ஆனால் அது உங்களுக்கு இமோஷனலாக டிஸ்டர்ப் பண்ணுது. எது இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இமோஷனலாக உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ், see I love my children. ஓகே, என்னுடைய பிள்ளைங்க வந்து அந்த அந்த இந்த இந்த மாதிரியான ஒரு டாக்ஸிக் வேர்ல்டில் வாழணுமாங்கிறது நமக்கு ஒரு கஷ்டமாக இருக்கு இல்லையா? அப்போ எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல சர்டன் திங்ஸ் இப்போ என்னுடைய லைஃப்லேயே நான் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டே தான் வரேன்.
நிறைய நேரம் வந்து பெண்கள்னா சாக்ரிஃபைஸ் அப்படின்னு கொண்டு வந்துருவாங்க. நீ சாக்ரிஃபைஸ் பண்ண தெரியலன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஐஸ்கிரீம் என் குழந்தை எனக்கும் என் மகளுக்கும் அடிக்கடி நடக்கிற ஒரு இது என்னன்னா, ஐஸ்கிரீம் கையில் வச்சுதான் என்னை பார்த்தா இப்படி திரும்பிப்பா. காரணம் என்னன்னா, I'll take a bite, ஒரு பைட்டாவது எடுத்துப்பேன் நான், அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. ஆனால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, குழந்தைகிட்ட போய் வாங்குற அப்படின்வாங்க. why should I sacrifice? you have fun, you like it, so you're taking it அப்படின்னு. பட் இது வந்து ஒரு சின்ன ஒரு ஹிலேரியஸாக சொன்னாலும் வாழ்க்கையில் பல இடத்துல வந்து you're a woman, you have to sacrifice, you're a woman, you have to suffer. Even for a man it is like that. You're a man, you have to sacrifice. இது வந்து பெண்களுக்காக மட்டும் நான் பேசுறது இல்லை. since I'm in that, இந்த சைடில் நான் நிற்கிறதுனால I'm telling. பட் எல்லாமே வந்து சாக்ரிஃபைஸில் தான். see, if you sacrifice, there is love there. சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு வலி இருக்குல்ல. இப்போ நீங்கள் எனக்காக சாக்ரிஃபைஸ், நீ என்னை லவ் பண்ணுறல, நீ சாக்ரிஃபைஸ் பண்ணுன்னு சொன்னேன்னா யூ ஆர் லூசிங் அ பார்ட் ஆஃப் யுவர் செல்ஃப். அப்போ அது எப்படி லவ்வாக இருக்க முடியும்? அது எப்படி அன்பாக இருக்க முடியும்? நம்மளுடைய சுற்றத்துக்கிட்ட நம்ம அதை தான் எதிர்பார்க்குறோம். ஒரு பெண் வந்து ஒரு வீடை நம்பி வரா அப்படின்னா, ஒரு திருமணத்துலேயே எடுத்துக்கோங்களேன், அந்த வக்ரம் எப்படிலாம் வந்துருச்சுன்றதை நம்ம பார்க்கலாம். என்னென்னா, இப்போ நம்ம ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெண் திருமணம் ஆயிடுச்சுன்னா அந்த பெண் வீட்டில் தான் வந்து ஃபர்ஸ்ட் நைட்டு, அடுத்து 3 நாள் மறுவீடு அதுக்கப்புறம் தான் வைப்பாங்க. பட் இப்போ என்னென்னா, எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவோம், அடுத்த நாள் அனுப்புகிறோம், நீங்கள் 3வது நாள் மறுவீடு வைங்க. வாட் இஸ் த பாயிண்ட் இன் தட்? அதாவது ஒரு கணவனை அறிந்து கொள்ள அவளுக்கு பழகிய ஒரு இடத்துல கணவனை தெரிஞ்சுக்கிறார். ஷீஸ் ட்ரைங். இந்த சமூகம் எப்படி உருவாக்கியிருக்கு அப்படின்னா, யூ கெட் கம்ஃபர்டபுள் இன் யோர் ஸ்பேஸ், யூ நோ ஹிம் இன் யோர் ஸ்பேஸ். ஏன்னா முழுக்க அவனை நம்பி அவன் வீட்டுக்கு போகிறான். அப்போ ஷீ ஹேஸ் டு நோ தட் மேன் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த ஒரு சூழலை உருவாக்கியிருக்காங்க. பட் அதே என்னென்னா, வாரிசு எங்கள் வீட்டில் ஒரு ஆஸ் இஃப் எனி திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இதெல்லாம் வந்து கேள்விக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். அப்போ என்னென்னா, எமோஷ்னலாக வந்து பிகினிங்லேருந்தே ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டு இருக்கு. மேம், ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்குறேன். இப்போ நம்ம கிட்ட இருக்க இந்த சொசைட்டி வந்து மேல் டாமினன்ட் சொசைட்டியாக இருக்குது, அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றது தான் உங்களோட பாயிண்ட் இல்லையா? ஸோ ஒரு பெண் வந்து எப்படி இந்த சொசைட்டியை அப்ரோச் பண்ணணும், எப்படி இந்த சொசைட்டி வழியாக மென்யூவர் பண்ணி போகணும் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ஒரு 2 அப்ரோச் சொல்கிறேன். ஒன்று என்னென்னா, நான் வந்து சில சக்ஸஸ்ஃபுல்லான சிஇஓஸ்லாம் பார்த்துருக்கேன், சக்ஸஸ்ஃபுல்லான விமன் பார்த்துருக்கேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே மேல் டாமினேஷன் இருக்குது அப்படின்றத ஒரு நெகட்டிவாக பார்க்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஆக்டிவிஸ்டாக பார்க்குறீங்க இல்லையா, இது சரி பண்ணணும்னு பார்க்குறீங்க இல்லையா, அப்படி பார்க்க மாட்டாங்க. ஆனால் அதை ஒரு ரியாலிட்டி அதை பார்ப்பாங்க. இங்கே மேல் டாமினேஷன் இருக்குது, இது வழியாக நம்ம எப்படி உள்ளே புகுந்து மேலே போகலாம், இதில் நம்ம எப்படி நம்ம வழியை கண்டுபிடிக்கலான்னு பார்ப்பாங்க. ஸோ நம்ம ஆண்களுக்கு இந்த ஈகோ இருக்குன்னா அதை டச் பண்ண வேண்டாம், பட் அதை பைபாஸ் பண்ணி எப்படி போகலாம். ஆக்சுவலாக அவங்க ரொம்ப கிளவராக இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருப்பாங்க. ஸோ இப்போ ஆண்கள் அவங்களோட அந்த மேல் டாமினேஷனை காட்டும் போது அவங்களோட ஈகோவை டச் பண்ணாமல் சைலண்டாக அவங்க புஷ் பண்ணி போகிறது, அவங்களுக்கு ஒரு கிளியர் கட் அப்ஜெக்டிவ் இருக்கும், நம்ம லேடரில் ஏறி மேலே போகணும், நமக்கு பிஸ்னஸ் தான் முக்கியம் அப்படின்ற ஒரு ஆங்கிள். அது ஒரு ஆங்கிள் பிஸ்னஸில் அதை நான் பார்த்துருக்கேன். இன்னொரு சைடில் ஆக்டிவிஸ்ட் இருப்பாங்க. ஆக்டிவிஸ்ட் எப்படி இருப்பாங்கன்னா, மேல் டாமினேஷன் இருக்குன்னா நான் அதை சேலஞ்ச் பண்ணுவேன், அதை நான் உடைப்பேன், அதோட போய் நான் முட்டி மோதுவேன், அதை நான் மாற்றணும்னு முடிவு பண்ணுவேன். பிஸ்னஸ் உமன் பார்த்தோன்னா அதை மாற்றணுன்ற அப்ரோச்சே அவங்ககிட்ட இருக்காது. 2ல் எது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்? இல்லை, ஐ திங்க் இட் இஸ் பிஸ்னஸ் உமனுடைய அப்ரோச் தான் நான் சரின்னு சொல்வேன். நான் why do you need to bother about something that cannot be changed? அதாவது நம்ம தான் சேஞ்ச் உருவாக்குறோன்றது கிடையாது. நம்ம விதை போடலாம், அது வந்தால் ஓகே, வரலனாலும் இட் இஸ் ஓகேங்கிற மைண்ட் செட் தான் நம்ம வச்சுருக்கணும். See, this is something that I have realized. பல வருஷம் பல நிறைய கப்புள்ஸோட ஃபேமிலியோட இன்ட்ராக்ட் பண்ணதில் எனக்கு புரிஞ்சது என்ன அப்படின்னா, அடிப்படையில் எல்லாருக்குமே வந்து ஒரு மரியாதை தேவைப்படுது, அந்த அக்னாலஜ்மெண்ட். நீ என்னுடையவள், அதாவது ஒரு குடும்பமாக கூட வந்து எங்கள் வீட்டு கடைக்குட்டி, இல்லை எங்கள் வீட்டு மருமகள், எங்களுடைய கடைசி, இல்லை என்னுடைய மூத்தது அப்படின்னு அந்த அக்னாலஜ்மெண்ட்டை தான் ஒவ்வொருத்தருமே எதிர்பார்க்குறாங்க. ஆண்களுமே அதை தான் எதிர்பார்க்குறாங்க. ஏன் அந்த கண்ட்ரோலிங் இடத்துக்கு வராங்கன்னா, ஐ மஸ்ட் பி ப்ரைமரி அப்படிங்கிற இடத்துக்கு தான். நம்ம என்ன நினச்சிட்டோம், ஒரு சேயிங் இருக்குல்ல, தேர் இஸ் அ பை ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்வாங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவங்களுக்கான நேரம் இருக்குது. எல்லாருக்கும் வந்து ஒரே நாளில் திருமணம் ஆக போதில்லை. எல்லா திருமணத்துலேயும் நான் தான் மெயினாக இருக்கணும்னு நினைக்கிறதும் தப்பு. அப்போ அந்த இடத்துல யூ ஆர் த ஹைலைட். உன்னுடைய வாழ்க்கைக்கு நீ தான் ஹீரோ, நீ தான் ஹீரோயின். அப்போ அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு நம்ம மாறும்போது என்ன ஆகும் அப்படின்னா, தேர் இஸ் நோ நீட். நான் என்ன சொல்வேன்னா, இட்ஸ் அ வெரி சிம்பிள். என் லைஃப் வந்து 2 வார்த்தையில நான் முடிச்சிடுவேன். கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். உங்களுக்கான ஸ்பேஸை நான் கொடுத்து தான் ஆகணும், உங்களுக்கான மரியாதையை நான் கொடுத்து தான் ஆகணும், நீங்களுமே எனக்கு அதை கொடுத்து தான் ஆகணும். ஆஸ் லாங் as I don't hurt you. என்னுடைய பாதை வந்து உங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது, உங்களை காயப்படுத்தக்கூடாது, உங்களை வந்து. ஆனால் சில இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஈகோ நிறைந்த மனிதனாக என் முன்னாடி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள ஹர்ட் பண்ணாமல் என்னால் அடுத்த ஸ்டெப் போக முடியாது. அப்போ அந்த இடத்துல அந்த டிஃபரன்சியேஷன் தெரியணும்.
who am I challenging? ஒரு சாதாரணமாக இருக்க ஒரு ஒரு இப்போ ஈகோங்கிறது வந்து நம்ம வேற வேற அர்த்தத்தில் பார்க்கலாம். ஒரு ஆண்னா அந்த ஈகோ இருக்கும். நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு ஆளுமையான ஒரு தன்மை இருக்கும். அந்த ஆளுமை தன்மை வந்து நம்ம என்றைக்குமே குறைச்சி மதிப்பிடக்கூடாது. இப்போ என்னுடைய வீட்டில் யார் முடிவெடுக்கும் இடத்துல இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கணவர். ஐ லெட் him டேக் த டிசிஷன்ஸ். காரணம் என்ன அப்படின்னா he is leading the family. ஆனால் அவருடைய டிசிஷன்ஸை என்னுடைய தாட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அது கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இந்த இது ஒர்க் அவுட் ஆகுமா, அந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போகும். அதே மாதிரி தான் அதே வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, யூஆர் அ உமன், உனக்கு இங்கே பேசுறதுக்கு உரிமை கிடையாது, யூ கீப் குவைட், நீ கேட்குறத காது கொடுத்து கேட்க முடியாது. நீங்கள் எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருந்தாலும் இல்லை வந்து புரிதல் உள்ள ஒரு ஆளாக இருந்தாலும் வந்து நீ பேசக்கூடாதுன்ற போது அந்த இடத்துல நம்ம அது ஒரு குடும்ப உறவினராகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உறுப்பினராகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல நம்ம ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு இடத்துல வரும், உள்ள சுருங்கிப்போம். அப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் அப் ஃபார் யுவர் செல்ஸ். நாட் பிகாஸ் அவங்களை எதிர்க்கணுன்றதுக்காக நம்ம நிற்கிறது கிடையாது. என்னுடைய டிக்னிட்டி. காரணம் என்ன? என்னை பார்த்து இருக்க ஆண்கள் பெண்கள் வளர்றாங்க இல்லையா, அவங்களுக்கு தெரியணும் ஒரு விமன் ஹேஸ் டு பி ரெஸ்பெக்டட் திஸ் வே அப்படிங்கிறதுக்காக நம்ம நிற்கிறோம். ஸோ இட் இஸ் நாட் ஃபைட் அகேன்ஸ்ட் தேம், இட் இஸ் மெயின்டைனிங் யுவர். சில சமயம் என்ன பண்ணுவோம்னா, இப்போ நான் ஒரு பாயிண்ட் வரைக்கும் when I was a young girl, இல்லை அந்த புரிதல் வராது. இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லையா, யூ ஃபைட் அகேன்ஸ்ட் சம்திங். அப்போ புரிதல் வராது போது ஒரு கோபமாக பேசுகிறதோ இல்லை ஒரு அப்படியே ஒரு தொண்டை அடைக்க பேசுகிறதோ ஒரு வேதனையாக வெளிப்படுத்துகிறதோ அதெல்லாம் இருக்கும். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்னென்னா, யூ ஆர் நாட் கம்ஃபர்டபுள் வித் மீ, ரைட்? ஓகே, யூ டேக் யூர் பாத், ஐம் நாட் டிஸ்டர்பிங் யூ. எனக்கு ஒரு வருத்தமும் கிடையாது. உங்கள் பாதை நீங்கள் பார்த்துக்கோங்க, பட் டோன்ட் இன்டர்செப்ட் மை பாத். நான் என்ன செய்யணுன்றது நீங்கள் முடிவு பண்ணாதீங்க. அந்த இடத்துக்கு நம்ம வந்துடுறோம். ஒரு பெண் வந்து தள்ளப்படுகிறார், ஆணுமே தள்ளப்படுகிறார். இது யூ ஹாவ் போத் சைட்ஸ். இட்ஸ் நாட் லைக் ஜஸ்ட் நான் மட்டும்தான்றது கிடையாது. இந்த இடத்துல வந்து நான் ஒரு ஆக்டிவிஸ்டாக நிற்க விரும்பலை. நான் ஐம் நாட் அன் ஆக்டிவிஸ்ட். ஐம் நாட் ஹியர் டு சேஞ்ச் எனிதிங். அவங்க ஜேர்னிக்கு தேவைப்படுதுன்றீங்க. ஐம் நாட் ஹியர் டு சேஞ்ச் எனிதிங். எனக்கு என்ன என்னுடைய பாதை என்னென்னு இப்போ நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, ஒரு ஈகோ இருக்குது அப்படின்னா அது மேனுவர் பண்ணி போகிறது. ஐ எம் டூயிங் தட் ஒன்லி ரைட் நவ். I don't let myself get. ஏன்னா அடிப்படையில் நவ் ஐ ஹவ் டிசைடட் என்னுடைய மகிழ்ச்சி ரொம்ப முக்கியம். மை பீஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன் என்னுடைய பீஸ் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, த பீப்புள் தட் ஐ மோஸ்ட் லவ், சில பேர் என்னை நம்பி தான் இருக்காங்க. என்னுடைய மகிழ்ச்சி தான் அது கடத்தப்படும். எக்ஸாம்பிள், என்னுடைய நான் பெற்ற பிள்ளைகள். அதே மாதிரி த ஒன்ஸ் ஹூ லுக் அப் டு மீ, த யங் சோல்ஸ் தட் லுக் அப் டு மீ, அவங்களுக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கலாம். I have to be a role model. ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவங்களுக்கு I have to give them the best அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு, and I want to live happily. I mean, I was born for that, right? ஏன் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும்? ஏன் துன்பப்பட்டுட்டே இருக்கணும்? ரெண்டு பேருமே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதான் சொல்லுவேன் நான், கணவன் மனைவி உறவுலையும் சரி, ஒரு குடும்ப உறவுலையும் சரி, விட்டு கொடுத்து போவோம். Let us not control. யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது, யாரும் யாருக்கும் கட்டுப்பட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் நம்ம கட்டுப்படுறோம்னா அது அன்பால், இது எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருக்கணுங்கிறதுக்காக. இன்னைக்கு நான் செத்து போயிட்டேன் அப்படின்னா பிள்ளைங்களை யார் பார்த்துப்பான்ற அந்த ஒரு டென்ஷன் எத்தனை குடும்பங்களுக்கு இப்போ இருக்குது இல்லையே? யூ ஹாவ் யுவர் பிரதர்ஸ், யூ ஹாவ் யுவர் சிஸ்டர்ஸ், யூ ஹாவ் சோ மெனி பீப்புள் அரவுண்ட் யூ. எப்படி நம்ம மறந்தோம்? எப்படி வந்து நம்ம கூட பிறந்தவங்களுடைய பிள்ளைங்களை போட்டியாக பார்க்க ஆரம்பித்தோம்? வாட் இஸ் த நீட் ஃபார் இட்? இப்போ நான் வாழ்கிறேன், ஓகே, ஒரு பர்டிகுலர் இயர்ஸ் வாழ்கிறேன். 2வது தலைமுறை 3வது தலைமுறை ஐ வுட் ஹவ் பீன் ஃபர்காட்டன். யாரும் இன்னும் ஞாபகம் வச்சுருக்க போகிறா? நம்ம முன்னாடி யார் ஞாபகம் வச்சுருக்குறோம்? அப்போ நம்ம என்ன பாஸ் ஆன் பண்ண முடியும்னா நம்மளுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கையை பாஸ் ஆன் பண்ண முடியும். இஃப் தே see ஓகே திஸ் இஸ் த வே டு லிவ் ஹாப்பிலி அப்படின்னா நம்ம பிள்ளைங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிடும். இட்ஸ் வெரி சிம்பிள். ஏன் லாஜிக் இஸ் வெரி சிம்பிள். ஃபைனலாக ஃபினிஷிங்கில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், நான் யூஸ்வலி இந்த ஐ ஃபாலோ கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிறதுனால அதில் வந்து ரொம்ப சொல்லுவாங்க, யூ ஹாவ் டு ஒரு கன்னத்தில் அரைஞ்ச இன்னொரு கன்னத்தை காட்டணும், யூ ஹாவ் டு ரியலி சாக்ரிஃபைஸ் அப்படி இப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. இப்போ லேட்டஸ்டாக நான் எடுத்துக்கிறது தான். அதில் ஒரே ஒரு தியரி தான் இருக்குது, உன் அயலானை உன்னை போல் நேசிப்பாயின்ட்டு. அதாவது லவ் யுவர் நெய்பர்ஸ் ஆஸ் யுவர் செல்ஃப். அப்போது நான் என்ன நேசித்தா மட்டும்தான் அடுத்தவரையும் என்னை போல் நேசிக்க முடியும். நான் ஃப்ராக்மெண்டடாக இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு ட்ராமாட்டிக் கிட்டா இல்லை ஒரு இன்னர் சைல்டு அழக்கூடிய ஒரு பெண்ணா இல்லை வந்து எப்போவுமே ப்ராப்ளம் சூழ்ந்த ஒரு பெண்ணாக இருந்தேன்னா, அலோவ் பண்ணுற ஒரு பெண்ணாக இருந்தேன்னா, இது ஆணுக்கும் பொருந்தும்.
இருந்தேன்னா எப்படி என்னால் நான் எப்படி என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்ல முடியும்? ஐ கான்ட் லவ் மை செல்ஃப். அப்போது இஃப் ஐம் ஃப்ராக்மெண்டட் ஐ கான்ட் லவ் யூ ஆல்சோ. ஸோ லெட் மீ லவ் மை செல்ஃப் ஃபர்ஸ்ட். இது எல்லாருக்குமான ஒரு மெசேஜ். முதல்ல உங்களை நேசிங்க, உங்களுடைய இயல்பை நேசிங்க. உங்களுக்குன்னு ஒரு இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஐ நீட் மை ஸ்பேஸ், எனக்கும் ஐ நீட் மை ஸ்பேஸ். ஐ எம் வெரி மச் லைக் யூன்னு தான் நினைக்கிறேன் நான். அந்த ஸ்பேஸ் இல்லாமல் தான் ரொம்ப தவிச்சிருக்கேன் நான். ஆஸ் அ உமன் தட் இஸ் அ சேலஞ்ச். ஒரு மேனாக நீங்கள் வந்து யூ கேன் டிமார்க்கேட் யுவர் பிளேஸ். எனக்கு இந்த டைம் ஐ நீட் ஃபார் மை செல்ஃப் அப்படின்ட்டு. பட் ஆஸ் அ உமன் ஐ கான்ட் டிமார்க்கேட். அதுக்கு வந்து ரொம்ப சேலஞ்ச் பண்ணி 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 ப்ளீஸ் ஐ நீட் மை ஸ்பேஸ் அப்படின்னு வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. அப்போ அந்த டிஸ்பாரிட்டியை உடைக்கிறது, அதனால யாருக்கும் எந்த இழப்பும் இல்லை. இஃப் ஐ கோட் ஹேவ் மை ஸ்பேஸ், ஆக்சுவலி அது சுற்றி இருக்கவங்கள என்ரிச் பண்ணும். இல்லைன்னா அஜிடேஷனோடய தானே நான் இருப்பேன். ஹூ வில் இட் ஹெல்ப்? ரைட்? ஸோ திஸ் இஸ் த ஐடியா. எனிவே ரொம்ப ஐ மீன் யூ கேவ் மீ அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். நான் எதிர்பார்த்தது எனக்கு கிடைச்சிருச்சு. ஐ ஹோப் நீங்கள் எதிர்பார்த்தது கிடைச்சதா? எனக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சதான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் இந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷனில் ஈடுபட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினட்டாக. லெட் அஸ் see மக்கள் பார்க்குறவங்க வந்து என்ன ஃபீல் பண்ணுறாங்க, என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து ஐ திங்க் வி வில் ப்ரொசீட். கண்டிப்பாக. ஸோ ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வாய்ப்புக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி.